திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவ திரு க சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு தேவார பாடல் பெற்ற தலங்களோடு வரலாற்று முறையில் ஞானசம்பந்தருடைய வரலாற்றுகளிலும் சொல்லி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நாயன்மார்கள் நிகழ்த்திய அற்புதங்களிலும் நமக்கெல்லாம் ஒரு ஒரு கதையை போல ஒரு ஒரு நேர்த்தியாக சொல்லி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மிகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றியே, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரதம் திருத்தால் போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்போரு தீரல் புய மதையானே, மத்தல பயிரனை உத்தமி போதல்வனை மட்டவள் மலர் கோடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் ஏறி செய்த அச்சிவனோரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா, அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இவமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே, அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயுவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம. சிவாய சரியா இருக்கா? கரெக்டா இருக்குங்க ஐயா. சிவாய நமச்சிவாய. நமச்சி தொடங்கலாமா? வணக்கங்க ஐயா. வணக்கங்க. சிவாய நம. தொடங்கலாம்.
சிவா சிவா. கொஞ்சம் கேமரா பின்னாடி சரியா சரியா. ம். சிவாய நம. நாம் தொடர்ந்து சிவபெருமான் நாயன்மார்கள் வரலாற்று வழி வெளிப்படுத்தி உலகோருக்கு உணர்த்திய அற்புத நிகழ்வுகளை எல்லாம், அதாவது வேறு மாற்று உருவிலே வந்ததும் அதுவும் சரி, நேரடியாக வந்ததும் சரி, அவர்களுடைய செயல்கள் எல்லாமே அவர்களுடைய உயிரறிவிலை மேலோங்கி நிகழ்த்தி காட்டிய உலகோர் உணருமாறு இறைவனின் செயல்தான் இவர்கள் வழியாக நடக்கின்றன என்று உலகோர் எல்லாம் உணர்ந்து தம்மை பற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு கருணையால் இந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் அருந்த கொடுத்தது முதல் அதையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது மதுரைக்கு, அதாவது திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய ஆலவாய் சொக்கர் வீட்டு இருக்கக்கூடிய மதுரைக்கு, அங்கே அந்த பாண்டிய மன்னனே மாற்று சமயம் சேர்ந்த அந்த சூழலிலே அங்கே கைவர்கள் எல்லாம் திருநீர் கூட வெளிப்படையாக அணிய இயலாமல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலே அங்கே நமது ஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அவர்கள் அழைக்க அங்கே சென்ற அந்த வரலாறை பார்த்தோம். சென்ற வகுப்பிலே அவர் ஞானசம்பந்த பெருமான் ஆலவாய் உள்ளே சென்று இறைவனை தரிசித்து ஒரு திருப்பதிகம் பாடி மீண்டும் அந்த இறைவனை வணங்கி விடைபெற்று அங்கே வெளியே வர எத்தனைக்கும் நேரத்திலே அங்கே மங்கையர்க்கரசியார் அவரை தொழுது வணங்கி அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இவருடைய ஆசி பெற்று அவரை அனுப்பிவிட்டு இவர் அதற்கு மேல் உள்ள பகுதியிலிருந்து நான் பார்க்க வேண்டும். அங்கிருந்து அவர் அங்கே திருமணத்திலே தங்கக்கூடிய நிலைமையும் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்யறாருன்னா, அங்கே ஒரு திருமணம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் சில அன்பர்கள் எல்லாம் சென்றிருப்பார்கள். அந்த மதுரை ஆதீனம் இருந்த பகுதியில தான் அங்கே ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமணம் இருந்தது. ஏனென்றால் அரசர்கள் விருந்தினர் மாளிகையெல்லாம் வைத்திருந்திருப்பார்கள் அல்லவா. மாற்று நாட்டு தேசத்து மன்னர்கள் வரக்கூடியவர்களா இருக்கும், வேற முக்கியமாக ஒரு தளபதிகளோ அமைச்சர்களோ வரக்கூடியவர்கள் எல்லாம் தங்க வைப்பதற்காக இப்பொழுது டிராவலர்ஸ் பங்களா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஓய்வு சுற்றுலா மாளிகை என்று தமிழிலே அதற்கு இது பண்ணி இருக்கிறார்கள். பல ஊர்களிலே பெரிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நகரங்கள், வேறு பெருநகரங்கள் எல்லாம் இப்பொழுதும் அந்த சுற்றுலா மாளிகை அதிகாரிகள் எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் தங்குவதற்காக வைத்திருக்கிறார்கள். அது அல்லாமல் தமிழ்நாடு டூரிசம் என்று சொல்லி அந்த சுற்றுலா மாளிகை இருக்கு. அவர்கள் அங்கே இடமில்லை என்றால் இங்கே கூட தங்கிக் கொள்வார்கள். அப்படியெல்லாம் வசதிகள் இருக்கிறது. அதுபோல அங்கே திருமணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமணத்திலே ஞானசம்பந்தருக்கு தங்குவதற்கு ஏற்ற ஒரு திருமணத்திலே குலச்செரியார் தங்க வைக்க அங்கே அவர் அங்க விருந்து, அதாவது குலச்செரியார் விருந்தளிப்பு அங்கே தங்கினார். நம்ம இப்பொழுது 677வது பாடலில் இருந்து பார்க்க வேண்டும். இப்ப பாடலுக்கு பாடல், பதத்துக்கு பதம் நம்ம பொருள் உரைக்க போனோம் என்றால் இந்த வரலாற்றின் ஓட்டம் தடைபட்டு விடும். அதனால இந்த பாடல்கள்ல உள்ள அந்த கருத்துகள் என்ன நிகழ்கின்றன என்பதை மட்டும் அப்படி ஒரு ஓட்டமாக அதை சொல்லி அது வரலாற்றோடு இந்த சுவை குன்றாமலும் அதோட மெய்ப்பொருள் என்ன அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்பது குன்றாமலும் அப்படியே நான் இதை தொடர்ந்து விளக்கி வைக்கிறேன். 678வது பாட்டுல இந்த மாமரை தலைவராகிய அந்தணர்களுக்கெல்லாம் தலைவராகிய ஞானசம்பந்த பெருமான் அவர்களுடைய குழாத்தோடு, அந்த அடியார்கள் குழாத்தோடு அங்கே மதுரை நகரத்திற்கு, ஆலவாயில உள்ள மதுரை நகரத்திற்கு அங்கே வந்ததை பார்த்தோன்னா, அந்த பகல்ல வரப்போனா கழுகு போல் வரணும், பேய் போல் வரக்கூடிய காரமன் குண்டர்கள்ங்கிறாங்க. அந்த புறப்புற சமயத்தை அப்படி சுட்டுகிறார் சேர்க்கிறார். ஒரு கருமையான நிறத்தை உடையவர்கள், எப்பொழுதும் அந்த வெயிலெல்லாம் துன்பப்படுத்திக் கொள்வார்களாம். அவர்கள் தலைமயிரை பீத்து எந்தவித ஆடம்பரமும் இருக்கக்கூடாது என்று அவர்களுடைய சமய கொள்கை. அந்த கடுக்காய் எல்லாம் திங்கக்கூடியவர்கள், சுக்கு திங்கக்கூடியவர்கள், சுவையெல்லாம் வெறுக்க வேண்டும் என்று. அப்புறம் இந்த வெயில்லையே கிடைப்பார்களாம். நல்ல ஒரு கடுமையான வெயில்ல உருண்டு கிடந்து அப்படியெல்லாம் அவர்கள் இருப்பார்கள், உலகியல் பற்றெல்லாம் இல்லாமல் என்று அவர்கள் சமயத்தில் என்ன வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொள்கை, அந்த கொள்கையோடு நடந்து அவர்கள் அப்படியே சென்றார்கள் என்றால் பரவாயில்லை. மாற்று சமயத்தோரை இடித்தும் பழித்தும்
நமது வணங்கக்கூடிய கடவுளர்களை எல்லாம் இழுத்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிறார்கள். இது எவ்வளவு ஒரு ஞானசம்பந்த பெருமான் வரப்போவதற்கான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி வருகிறது. நம்ம எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட சூழல் அப்பொழுது இருந்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. ஏன்னா என்றால் இவர் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு ஏகும் முன்பாகவே அவர்களுக்கு வந்து தீக்கணாக்கள்லாம் வந்து அது முன்னதாகவே பார்த்தோம். அவர்களுடைய அசோக மரம் சாய்ந்து விழவும், அவர்களுடைய கடவுளர் வந்து எங்கேயோ எழுந்திருத்து போகுது, அந்த முனிவர்கள்லாம் ஓடுவது, இந்த குறத்திகள் பெண் துறவியர்கள்லாம் சத்தம் போட்டு கொண்டே போய் அங்கே ஒரு ஏதோ ஒரு இளங்காளை வந்து விரட்ட, ஒரு காளைன்னா நம்ம ரிஷப வாகனம் இல்லையா, அதுதானே இளங்காளை தானே நம்ம ஞானசம்பந்த பெருமான். அந்த வடிவிலே விரட்ட இவர்கள்லாம் ஓடி போய் கிளையே இல்லாத ஒரு மரத்தில் ஏறினார்கள். அதெல்லாம் நிகழ போகிறது. அதெல்லாம் முன்னாடி அவர்களுடைய கனவுல அந்த தீக்கணாக்கள்லாம் வரும்பொழுது இப்படிப்பட்ட கனவெல்லாம் வருது என்றுதான் எல்லாருமே 8 ஆனைமாமலை ஆதியாய 8 மலைகளிலே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் அந்த புறச்சமயத்தார்கள்லாம் மதுரையில வந்து அங்கே ஒன்று கூடி இங்க வந்து கலங்குறாங்க. இப்படிப்பட்ட கனாலாம் வந்ததே, நமக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விடுமோ என்று சொல்லி ஒரு அச்சம். நமது சமயத்துக்கு தீர்ந்து நின்றால் நம்மளுடைய விருத்தி கெடும், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஆதாரங்கள்லாம் கெட்டு போயிடும். மன்னனே வந்து மீளவும் சைவ சமயத்திலே எப்பொழுதுமே வழி வழியாக பாண்டியர்கள்லாம் சைவ சமயத்திலே இருந்தவர்கள் தானே. இவர் ஒருவர் தான் அந்த தவறை வந்து தவறுக்கு ஆளாகி இருக்கிறார். அது இறைவனோட திருவுருள் அப்படி நடத்தி இருக்கிறது. மன்னனே மீண்டும் அப்படிலாம் அவர்களை பாடல் சார்ந்து விட்டால் நமக்கு எல்லாமே கெட்டு விடுமே என்று அப்படிலாம் நினைக்கிறார்கள். அவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இந்த திருஞான சம்பந்த பெருமான் தங்கி இருக்கக்கூடிய அந்த திருமடங்கள்லையும் இருக்கட்டும், மாளிகைகள்லாம் அவர்களுடைய அடியார்கள்லாம் உழவக்கூடிய இடங்கள் எல்லாம் திருப்பதியை இசை வந்து ஓங்கி ஒழிப்பதை வந்து காதில் வந்து அவர்களால் கேட்கவே முடியவில்லை. ஏன்னா அதுவரையில அந்த சைவர்களே இங்க அவர்கள் விடாத அளவுக்கு சைவர்களாக வாழக்கூடியவர்கள் கூட வந்து அந்த முழுமையாக விபூதி அணியாமலும் வெளிப்படையாக ருத்ராக்கம் அணியாமலும் அப்படியெல்லாம் வந்து அங்கி வாழக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தவர்களுக்கு இப்படி வந்து திருப்பதியத்தை வந்து ஒழிக்க செய்து இவர்கள் பாடுகிறார்களே என்றவுடன் அவர்களுக்கு வந்து பொறுக்க முடியல. என்னடா இப்படி எல்லாம் வந்து செய்கிறார்களே திடீர் என்று நம்ம வந்து இந்த மன்னனையே நமது வழிக்கு கொண்டு வந்து நாம வந்து நமது செல்வாக்கை செலுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே இவர்களெல்லாம் இப்படி வந்து இந்த திருப்பதிகங்களை எல்லாம் வந்து ஓதுகிறார்களே என்று அது கேட்கவே அவர்களுக்கெல்லாம் பொறுக்கவில்லை. அதான் பெரிய இது. நான் ஒரு சமயம் எந்த சமயத்தில் பிறந்தனோ அதில் வந்து ஒழுகிய எல்லா சமயங்களும் அன்பு தான் போதிக்குது. மாற்று சமயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அடிப்படையாக அன்பு தான் போதிக்கிறது. இவர்கள் இப்படி செயல்படுகிறார்களே, இதை வந்து அந்த சமய தலைவர்களோ யாரோ அந்த தூதர்களோ அதை சொல்லவில்லை. சொல்லாததான் இவர்கள் வந்து செயல்படுத்தி கொண்டு ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த இந்து சமயத்தை அழித்து விட வேண்டும், சைவ சமயத்தை அழித்து விட வேண்டும் என்று இப்படியெல்லாம் உழவுகிறார்கள். இது வழி வழியாக நடக்கிறது. இந்த ஒரு காலகட்டம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்து தொடர்ந்தும் நடக்கும். அதெல்லாம் இறைவனோட திருவிளையாடல் அப்படிப்பட்ட பாவங்களிலே பலரை ஆழ்த்தி மீண்டும் அவர்களுக்கு கொடும் தண்டனை கொடுத்து அந்த உயிர்களை எல்லாமே எல்லா உயிர்களுக்கும் ஏக தலைவன் நமது பெருமான் தானே. அவருடைய லீலைகள் இதுதான் நான் வந்து அடிப்படையில வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா இந்த திருப்பதிகத்தை எல்லாம் வந்து கேட்பதற்கு அந்த ஒளி அவர்களுக்கு பொறுக்கல. ஒரே இவ்வளவு நாள் இல்லாம வந்து ஒரே வந்து திருநீற்று ஒளியா இருக்கு. மதுரை பூரா எல்லாம் திருநீறு பூச அடியார்கள்லாம் அலைகிறார்கள். திருப்பதிகங்கள்லாம் வந்து அப்படிலாம். அப்ப என்ன நினைக்கிறாங்க, இந்த மன்னன்ட்ட நம்ம போய் சொல்லுவோம், இது வந்து இந்த சைவர்கள் எல்லாம் விபூதி பூசியவர்கள்லாம் திருமுறையை பாடிக்கொண்டு சிவநாமத்தை ஒழித்து கொண்டு இந்த மதுரை நகர் முழுவதும் நிறைவினா உனக்கு வந்து பெரும் பழி வந்து சேர்ந்து விடும், நீ சார்ந்திருக்கிற சமயத்துக்கு கேடு வரும், அதனால் உனக்கு கேடு வரும் என்று நாம் சொல்லுவோம் என்று இவர்கள் எல்லாம் ஒரு முடிவு செய்கிறார்கள். அந்த புறப்புற சமயத்தார்கள்லாம் முடிவு செஞ்சு உடனே வந்து மன்னரை பார்க்க போறாங்க. போய் எங்க வாயில் காவலன்ட்ட வெற்றி வேளவருக்கு எங்களை விளம்புவீர், நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி, கூட்டமாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி மன்னரிடம் நீ போய் தெரிவி என்று சொல்கிறார். அப்ப வந்து மன்னனை போய் உள்ளே பார்த்து இந்த வாயில் காயலை என்ன சொல்றான், ஆயமாகி வந்து அடிகள்மார் அணைந்தனர். ஆயம்னா கூட்டம், ஒரே கூட்டமாக அடிகள்மார்கள்லாம் வந்திருக்கிறார்கள் மன்னவா என்று சொல்ல, உடனே அணையை சொல்லு, வர சொல்லு என்று சொல்லி மன்னர் சொல்றாரு. அவர்கள் வந்து சொல்றாங்க. உடனே வந்து என்னன்னா இவர்கள் வந்து அந்த பதப்போடையும் அச்ச உணர்வுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அச்சம், ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் என்ன வந்து அற்புத நிகழ்வுகள்லாம் நிகழ்த்தி ஏன்னா எங்க பார்த்தாலும் அவருடைய பதிகத்துல
10வது பாடல்ல இவர்களை பற்றிய பாடல்கள்லாம் இருக்கிறது, கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வந்து புறப்பட்டதிலிருந்து பால் உண்டதிலிருந்து அவர் செய்த கூடிய அவ்வளவு அற்புத லீலைகளும் அவர்களுக்கு ஒற்றர்கள் மூலம் ஆங்காங்கே அவர்கள் இருப்பதால் தானே. ஒரு தளத்துல வந்து ஒரு தளத்தில் ஒரு சில திருப்பதிகங்கள்ல தான் அந்த 10வது பாடல்ல அந்த புறப்புற சமயத்தர்களை வந்து இழித்து பழித்தும் அவர்களை கொள்கை எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் நம்பாதீர்கள் என்று சொல்லி இருக்குமே ஒழிய, மற்ற அனைத்து தளங்கள்லயும் உள்ள பாடல்கள்லாம் பாடியிருக்காருன்னா அங்கங்கே அவர்களுடைய இது இருந்திருக்கு, பரவி இருந்திருக்கிறாரு. அதனாலதான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை தான். அதனாலதான் வந்து அப்படி வந்து பாடியிருக்கிறார். அப்போ வந்து இவங்க ஆழ்வாயில் இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் இது தெரியும், இவரோட திறனை, இவருடைய அற்புத லீலைகள், இவர் வழியாக கடவுளோட வெளிப்பாடு எல்லாம் தெரியும். இருந்தாலும் தான் வந்து பற்றிவிட்ட மதத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அதற்கு ஏதாவது ஒரு மாயை செய்கிறான், அது செய்கிறான்னு ஏதோ சொல்லி ஒரு திருப்தி அடைந்து கொண்டு அது ஒரு வியந்து அதை வந்து போற்றி இந்த சமயத்தை வந்து மீண்டும் வந்து தழுவாமல் இப்படியெல்லாம் வந்து போகக்கூடியவர்கள். இறைவனுடைய திருவருள் இல்லாம அதை விளக்கப்படுகிறதே இறைவன் திருவருள் தான். தான் வந்து பிறந்து சார்ந்த சமயத்தில் இந்த தேசத்துக்குள்ள சமயத்திலிருந்து விளக்கப்படுவதும் வந்து இறைவனோட திருவருள் தான். மீண்டும் அவர்கள் தானாக அணிவதும் வந்து இறைவனோட திருவருள். நம்முடைய இந்து சமயமாக இருக்கட்டும், சைவ சமயமாக இருக்கட்டும், வைணவ சமயமாக இருக்கட்டும், யாரையும் வந்து மாற்று சமயத்தவரை நீங்கள் வந்து எங்கள் சமயத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுவதே கிடையாது. அதை விட ஒரு இழிவாக நாம் கருதுகிறோம். ஒருத்தன் வந்து அவன் விருப்பத்திற்கு மாறாக அவனை வந்து வேறு ஏதாவது செய்திகளை எல்லாம் சொல்லியோ அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் பழித்தோ இழித்தோ பேசி மாற்று சமய கொள்கைகளை நம்ம வந்து உள்ளே புகுவதில்லை, இழுத்தும் பழித்தும் பேசுவதில்லை. அவர்கள் நம்மை வந்து இழுத்தும் பழித்தும் பேசுவதால் நமது அன்பர்கள் சிலர் வந்து எதிர்வாதம் செய்கிறார்களே ஒழிய இயல்பாகவே நம்ம வந்து பிற சமயத்தில், ஏன்னா அவர்களுக்கும் வந்து நமக்கு தெரியும் அனைத்து சமயத்திற்கும் ஏக கடவுள் ஒருவர் தான் வேதங்களிலே சொல்லப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியுங்கிறதால அவர்களுடைய கடவுள்களை இழித்தால் நமது கடவுள்களை இழித்தலுக்கு சமம் என்று அது நாகரிகம். அந்த ஞானத்தால் நாம் வந்து எந்த சமயத்தாரையும் இழித்தும் பழித்தும் பேசுவதில்லை, நம்முடைய இயல்பு. ஆனால் எதிர்கொள்ள வேண்டியதால் நமது அன்பர்கள் சிலர் பேர் வந்து சில வரம்புகளை அறியாமலே அவர்கள் வந்து மீறக்கூடிய இது இருக்கு. ஒன்று வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணும், திரும்பி ஒரு அடியாவது அடிக்கணும்னு பாக்குறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நமக்கு இயல்பாகவே மாற்று மத சமயத்தை சேர்ந்தவர்களே நீங்கள் தயவு செய்து எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்க சாமி தான் உயர்ந்தவர்கள் நம்ம சொல்லுவதே இல்லை. அது என்ன என்றால் நமக்கு தெரியும் இது இறைவனால் விளக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வந்து என்றைக்கு வந்து அவர்கள் தகுதியுடையவர்களாக இருப்பார்களோ தாமாகவே ஒரு காலகட்டத்தில் வந்து அணைவார்கள் என்பது தெரியும். இது இறைவன் திருவுளத்துக்கு எதிரானது. மாட்டு சமயத்தை சார்ந்தவர்களை, இறைவனால் விளக்கப்பட்டவர்களை மீண்டும் என்னுடைய சமயத்திற்கு வா என்று சொன்னால் அது இறைவனுடைய திருவுளத்துக்கு மாறுபட்டது என்ற அந்த ஞானத்தோடு நாம் வந்து செயல்படுகிறோம். அதே அப்படிதான் அங்கே சொல்றேன். அங்க என்னன்னா முற்றிலுமாக வந்து விபூதியை பூச விடாமலும் இறைநாமத்தை சொல்ல முடியாமலும் எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் உயர்த்தி இறைவே என்று சொல்லு. அப்படி உயர்வற்ற திரு ஐந்தெழுத்தை வந்து கூற முடியாத அளவுக்கு அவர்கள் அப்படி வந்து ஒரு பெரிய கொடுங்கோளர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா மன்னனே அப்படி மாறிட்டான்னா நம்ம ஆளுகள் என்ன பண்ணுவான், ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடனே மாறிடுவாங்க. பல பேர் மாறுவான். இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து நம்ம சாமியை வந்து வணங்கிட்டு அங்க வெளியில ஒண்ணும் இந்த இதுல விபூதி இல்லாம இது இல்லாம அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு அவல நிலை. அப்போ வந்து என்னன்னா இவர்கள்லாம் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே இவர்களுடைய மனக்கலக்கத்தோட அழிவுறு மனத்தோட போறாங்க. முகத்துல வந்து இருக்கிற அச்சத்தால அவர்கள்ட்ட மனத்துல புலர்ச்சி இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லாம ஒரு அது முகத்துல வந்து ஒரு அச்சம் இருந்ததுன்னா அது வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்கல்ல, அங்க ஒரு வெளிப்படும்ல, அந்த அங்கிய முகத்தோடு அந்த மன்னனை வந்து பாக்குறாங்க. மன்னர் உடனே கேட்கிறான், ஒக்க நீர் திரண்டு அணிவதற்கு உற்றது என்ன உங்களுக்கு நிகழ்ந்தது? எல்லோரும் திரண்டு வந்திருக்கிறீர்களே, ஏதாவது ஒரு காரணம்னா ஏதாவது ஒரு தலைவர் நிலையில உள்ளவர்கள் தான் வருவார்கள். எல்லோருமே வந்து திரண்டு வந்திருக்கிறார்களே, ஆனைமலை மலையில இருக்கக்கூடிய அத்தனை அந்த அவர்களுடைய கூட்டத்தோட தலைவர்கள்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறீர்களே, என்ன நிகழ்ந்தது என்றது கேட்கிறாங்க. அதான் அங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் அது வந்து சொல்றது தக்கது இல்லை, அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைங்கிறான். தக்கது அல்ல, ஈங்கு அடுத்தது சாற்றுவதற்கு. என்ன நிகழ்ந்தது, அடுத்தது என்றால் நிகழ்ந்தது என்ற அர்த்தம். இதை நாங்கள் உங்களிடம் விளக்கி சொல்வதற்கு தக்கதான செய்தி இல்லை என்று சொல்றான். சரி, அப்புறம் என்னதான் உங்களுக்கு நிகழ்ந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று மன்னன் கூன்பாண்டியன் சொல்றான். அப்ப என்ன சொல்றான், மாவளாய் உந்தன் மதுரையில், உன்னுடைய மதுரையில்னு சொல்றான். ஏன்னா அவருக்கு வந்து இந்த பொசசிவ் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உடைமை பொருள் உன்னுடைய மதுரையா, உன்னுடைய உடைமை பொருள் மதுரைன்னா வேற்று வழிபாட்டுக்காரன் வரக்கூடாது இல்லை, இப்படி சொல்றான் தந்திரமா.
உன்னுடன் மதுரையில் சைவ வேதியர் தாம் மேவலால் இன்று கண்டு முட்டியாம். இந்த சைவ வேதியர்கள்லாம் நீரை பூசிக்கொண்டு ஒரு இந்திரத்தை கொண்டு செடாமுடி வைத்துக் கொண்டு இந்த மதுரை நகரம் முழுவதுமே வந்து நிறைந்திருந்ததால் நாங்கள் அவர்களை கண்டு முட்டு எங்களுக்கு தீட்டு ஆகிவிட்டதுங்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், அதை கேட்டவுடனே இவன் கேட்டு முட்டுங்கிறான். கண்டு முட்டுன்னா அவர்களை அதாவது திருநீறு பூசியவர்களை நான் கண்டேன் என்று சொன்னாலே தீட்டு. திருநீறு பூசியவனை கண்டேன் என்று ஒருவர் சொன்னா அதை வந்து கேட்க நேர்ந்ததுன்னா இவருக்கும் தீட்டான். அப்படியே கேட்டு முட்டு என்று சொல்லி யானும் கேட்டு முட்டுன்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்றான், தனக்கு தானே வந்து ஒரு நொந்துகிறான். நல்லா நான் ஆட்சி நடத்துறது நல்லா யோகியதையா இருக்குது, என்னடா இது, எப்படி வந்து அயல் சமயத்தவர்கள் நான் வழிபடாத அந்த சமயத்தை அது வெறுத்து ஒதுக்கி இருக்கக்கூடிய சமயத்தவர்கள் இங்கு வந்து கூறுவதற்கு காரணமாக நான் ஒரு ஆட்சி நடத்துகிறேன்னா எவ்வளவு அவலம் என்று தன்னைத்தானே நொந்துகிறான். நன்று நல்லறம் புரிந்தவானான் என்று நகுவான், தனக்கு தானே சிரிச்சுக்கிறான். கன்றும் உள்ளத்தனாகி கண்ணுதல் அடியார் இன்று மாநகர் அணிந்தது ஏன், அவர்கள் யார், எதற்காக வந்து அந்த நெற்றிக்கண்ணவுடைய அந்த சிவனோட அடியார்கள்லாம் இந்த மாநகரத்துக்கு வந்தார்கள், அவர்கள்லாம் யார் என்று சொல்லி இவர்களிடம் விவரம் கேட்க அவங்க சொல்றாங்க, மாலை வெண்குடை வளவர் சோழ நாட்டு, அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய வெண்கொற்ற கொடையை வைத்திருக்கக்கூடிய வளவனாகிய சோழ நாட்டு அங்க வளமுள்ள வன்புகழினா வளமுள்ள புகழி சூலபாணிபால், அங்க சூலபாணியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்கிறார்கள், அவர்கள்பால் ஞானம் பெற்றான் என்று சொல்லப்பட என்ற சுருதி பாலன்னா வேதத்தை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு குழந்தை வடிவாக இருக்கக்கூடியவன் அவனுடைய அன்பர்கள் தம் குழாத்தோடு இங்கே வந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை அறியாமலே என்ன சொல்றான், எங்களை வாதினில் வெள்ளங்கிறான். இந்த அளவுக்கு அச்சம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஞானசம்பந்தர் ஞானத்துக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். உடும்புப்பிடி போல வந்து தம்மை பற்றிய சமயத்தை விட முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக அதெல்லாம் பொய் என்று ஏதாவது சொல்லி கொண்டிருப்பான். எங்களை வாதினில் வெல்ல வந்து அவர் வந்திருக்கிறார் என்று மன்னன் முன் வந்து இவர்களை அறியாமலே அப்படி வந்து வார்த்தை எங்க வந்துடுது. அப்போ வந்து இத உடனே என்ன கேட்கிறான், உடனே இதை போல ஞானசம்பந்தர்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு வந்து ஒரு கோபம் வருது, சினம் வருது. எப்படிடா வந்து நம்ம இதுக்கு வந்து உள்ள நகரத்துல உள்ள வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி தெரியல அவனுக்கு சொல்றான். அப்ப என்ன சொல்றான், மற்ற மாமரை மைந்தன் இம்மருங்கு அணைந்தானேல் முற்ற செய்தவர்கள் யாரு செய்யும். சரி, இப்படி வந்து அணைந்து விட்டாருன்னு சொல்றீங்க, அடியார் கூட்டத்தோட வந்து விட்டாருன்னு சொல்றீங்கல்ல, நாம என்ன செய்வது என்று அவர்களிடமே ஆலோசனை கேட்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடிய ஒரு செய்தின்னா, அங்கே திருநாவுக்கரசு பெருமான், அது எல்லோருக்கும் தெரியும், மகேந்திர பல்லவன் சமண மதத்தை சார்ந்தவன். அங்கே வந்து நாவுக்கரசர் இறைவனோட திருவுளம் பற்றாததால விளக்கப்பட்டதால அந்த சமயத்தை சாருகிறார். அங்க உயர்ந்த தருமசேனர் என்ற ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார். புத்தர்களை எல்லாம் வாதிலே வென்று அப்படிலாம் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பட்டம்லாம் கொடுத்து தர்மசேனர்னு அப்படி வைத்திருக்கிறார்கள். திலகவதியார் வந்து வேண்ட பெருமான் அவருக்கு சூளை மடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி அவருக்கு சூளை நவையை வந்து வர சொல்லுகிறாரு. அவரை வந்து அவர்கள் மந்திரங்கள் எல்லாம் செய்து பார்க்கிறார்கள், வைத்தியர்கள்லாம் வைத்து பார்க்கிறார்கள். அந்த புறப்புரட்சி அமைத்தார் வந்து மயில் தொகையால வந்து நீவி ஜலம்லாம் தெளிக்கிறான், என்னத்துக்கும் ஆகலை, இது தேராதுன்னு போயிடுறான். அதற்கப்புறம் அவர் வந்து திலகவதியாரை வந்து பார்ப்பது, அப்புறம் திலகவதியார் திருநீர் கொடுக்க திருவண்ணவாளன் கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்று பாடி அந்த நோய் நீங்கப்பட்டு சைவ சமயம் சார்ந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ வந்து என்னன்னா, இவர்கள் வந்து மகேந்திர பல்லவன்கிட்ட போய் குற்றச்சாட்டா சொல்றாங்க, அவன் சமக்கை வந்து சைவத்தில் இருக்குவதால நம்மளை ஏமாற்றி விட்டு அங்கே போய்விட்டான், அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே நீ எல்லாரையும் அழைத்து வா அப்படின்ட்டு தளபதி மந்திரிகள்லாம் அனுப்புறாரு. அவர்கள்லாம் இங்க வராரு. யாமாருக்கும் குடியெல்லாம் நம்மனை எஞ்சம் என்று சொல்லி, நான் யாருக்கும் வந்து அஞ்ச மாட்டேன், அஞ்சுவது ஒன்றுமில்லை என்று சொல்லி திருநாவுக்கரசர் பாடுறாரு. அவர்கள்லாம் கெஞ்சி கேட்கிறாங்க, உங்களை அழிச்சிட்டு போலன்னா மன்னவன் எங்களை தண்டிச்சிருவானோன்னு சரி என்று போறாரு. நாவரசர் போனோடனே அங்க போய் நிற்கும் பொழுது சமணர் அவங்கெல்லாம் இந்த புறப்புற சமயத்தாரெல்லாம் அந்த மகேந்திர பல்லவன் அருகே நிற்கிறார்கள். இவர் போய் நின்ன உடனே அவனை விசாரிக்கணும்ல, அப்பா நாங்க வந்து எங்க சமயத்தை நீ சார்ந்த, நீ சைவத்துலதான் பிறந்த, எங்க சமயத்தை சார்ந்த, இங்க எங்க நூல்கள் எல்லாம் நல்ல வல்லவராகி நீங்க தர்மசேனர்னு பட்டம் கொடுத்தோம், நீ நம்மளுடைய கொள்கையை நிலைநிறுத்ததுக்காக அயல் சமயத்தவரெல்லாம் வென்ற, நீ எதற்காக என்ன காரணத்தைக்காக இங்கிருந்து விலகி நீ போய்
சைவ சமயம் சார்ந்தா என்ன, அவனுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? வாய்ப்பே கொடுக்கல. உடனே என்ன பண்றான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு அவனை போய் கேட்கறான். குற்றஞ்சாட்டினவன்கிட்ட போய் இவங்க என்னை வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடி அடிச்சான்னு சொல்றவனை அழிச்சிட்டு வந்துட்டு குற்றம் சாட்டினவன்ட்ட அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலன்னா அப்புறம் எதற்கு மண்ணா இருக்கான், விசாரிச்சு தீர்ப்பு அளிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனா இருக்கான். அவ்வளவு வந்து கடுமையான வார்த்தைகளை எல்லாம் சேக்கிழார் வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்துவார் எதிரா. அதே போல இந்த மன்னன் என்ன செஞ்சிருக்கணும், வேறு ஒரு அமைச்சரை சொல்லி இது நிகழ்ந்தது என்னையா, இந்த அடிகள்லாம் இப்படிலாம் அடிகள்மார்கள் இப்படி சொல்றாங்களே, இது உண்மையா, எதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று விசாரணை செய்து விட்டு அதுக்கப்புறம் அவனை கேட்டுக்கணும். அதெல்லாம் கேட்கல. அது என்னையா செய்யறதுன்னு இவன்கிட்டயே கேட்கறான். இது வந்து ஒரு குற்றம்னா ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் வைத்து ஒரு மன்னவன் செயல்படுவது வந்து அநீதி. ஒரு அடுத்தவனுக்கு எதிரிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா ஞானசம்பந்தரையே வர சொல்லி, இல்லைன்னா போய் நான் விசாரிச்சேன்னு ஒரு பிரதிநிதி அனுப்பி எதற்காக வந்திருக்கிறீர்கள், இங்க வந்து வழிபட்டு விட்டு உடனே போக போகிறீர்களா, எவ்வளவு நாள் தங்கியிருக்கீங்க, நீங்கள் உடனே வெளியேறி விடுங்கள்னு ஏதோ சொல்லலாம். அதெல்லாம் இல்லை, அவர்களை வெளியேற்றதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கிறான் இவன்ட்டு யோசனை. மற்ற அந்த மாமரை மைந்தன் இம்மரங்கு அணைந்தானில் அந்த ஞானசம்பந்த பெருமான் இங்க வந்து அணிந்திருந்தாருன்னா உற்ற செய்தவர்கள் நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க, வந்த அந்தணன் தன்னை நாம் வழி செய்து போக்கும் சிந்தை என்று தந்திரமா பேசுறான். ஒரு மன்னன்ட்ட எப்படி பேச வேண்டும் என்று தந்திரங்களை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறான். தான் வந்து அறத்தின் வழி நிற்போர் போல வந்த அந்தணன் தன்னை வழி செய்து போக்கும். அவனை வந்து அடித்தோ உதைத்தோ அந்த திருக்கூட்டத்தெல்லாம் உதைத்து வந்து விரட்டி அப்படியெல்லாம் வந்து நம்ம செய்வது வந்து முறையல்ல. அப்படி நம்ம சிந்திக்க கூடாது மன்னா. ஆனால் வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். என்ன வழின்னா, அச்சிறு மறையோன் உரை மடத்தில் வெந்தழல் பட விஞ்ஞை மந்திர தொழில் விளைத்தால் இந்த நன்னகர் இடத்து இருகான் ஏகம். ஒண்ணுமேல நம்ம கிட்ட விஞ்ஞ மந்திரம் இருக்கு, பலமுறை நாங்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து அந்த மந்திரங்களை சொல்லி ஒரு தீயை ஏவுனா இந்த தீ போய் அந்த திருமணத்துல வந்து பற்றி அது எரிந்துடும். எரிந்த உடனே அவர்கள் அவர்கள் ஓடி விடுவார்கள். இதை வந்து இந்த மதுரை நகர்ல இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி நம்ம மந்திர ஆற்றலுக்கு பயந்து சென்று விடுவார்கள்னு ஒரு யோசனை அங்க வந்து அவர்கிட்ட சொல்றான். ஆமா. அப்போ மன்னன் என்ன சொல்றான், அவனுக்கு அந்த இடத்துல வந்து எதுவுமே சிந்தை இல்லை, ஏதோ ஒரு செயல்பாடு அவனுக்கு வந்து சரியான மனநிலையும் இல்லை. ஆவது ஒன்று இதுவே ஆகி அப்படி வந்து இது ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னா அதனையே விரைந்து செய்ய போகுது. ஏன் வந்து என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், போய் அந்த விஞ்ஞை மந்திரத்தை ஏவி எப்படியாவது இந்த நகரை விட்டு அவர்களை எல்லாம் அகற்றுங்கள்னு சொல்லி அந்த பொய்ப்பொருளை வந்து மெய்ப்பொருளாக ஆக்கி கொண்டு அந்த நிலைமையால அப்படியே வந்து செய்யறான். உடனே என்னன்னா அவன் எண்ணத்துல பெரிய ஒரு குழப்பம் வந்துடுது. எதுவுமே பேசாம கவலையோட அங்க போய் படுக்கைக்கு அரண்மனையில உள்ள அந்த அந்தப்புறத்துல உள்ள படுக்கையில போய் விடுக்கிறான். இப்படி அவன் இருக்கும்பொழுது நம்ம பாண்டிமாதேவியார் என்ன பண்றாங்க, இந்த மன்னனை வந்து பார்க்க வராங்க. மன்னனை பார்த்த உடனே மனத்துல புலர்ச்சி இல்லாம ஏதோ ஒரு பெரிய கவலையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாங்க. என் உயிருக்கு உயிராய் உள்ள இறைவா, உற்றது என்னோ கேட்கிறாங்க கணவனை. என் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமையானே, தலைவனே, மன்னவனே, உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. முன் உள்ள மகிழ்ச்சியின்றி முகம் புலர்ந்து இருந்த, இப்படி வந்து மகிழ்ச்சி இல்லாம வந்து இருக்கீங்களே, முகத்துல இப்படி எல்லாம் தெரியுது, இந்த வாட்டம் எப்படி வந்து உங்களுக்கு வந்தது, உங்களுக்கு என்ன வந்து துன்பம் மனசுல வந்துச்சு, அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, காவினில் கண்ணீனாய் கேள், நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு. காவிரி நாட்டில் மண்ணும் தாவில் சீர் கழுமலத்தான். அந்த காவிரி நாட்டிலே சோழ நாட்டில நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருமைகளை உடைய கழுமலத்தான். இந்த கழுமலத்தை சேர்ந்த ஞானசமுத்திரன் சங்கரன் அருள் பெற்று, அந்த சங்கரனாகிய பெருமான் அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்று இங்கு மேவினான். எதற்கு மேவினான், அதாவது அடிகள் மாறை வாதினில் வெல்ல. இந்த என்னன்னா அவர்கள் வந்து சொல்றாங்க எங்களை வாதினில் வெல்லன்னு. இங்க வந்து இவன் என்ன சொல்றான், மன்னன் கூன்பாண்டி என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து அவன் வாங்கலாம், அவர் நாயன்மார் ஆயிட்டாருன்னு அவன் வந்துட்டு சொல்லக்கூடாது இல்லையா. இப்ப வந்து மேவினான் அடிகள் மாறை வாதினில் வெல்ல. இந்த தகவலை எப்படி வாதினில் வெல்லன்னு அந்த சமணர்கள் சொன்னாங்கன்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னன்ட்ட முதல்ல போய் சொல்றாங்க,
யாருப்பா அவன்னா, இதை போல சங்கரன் அருள் பெற்றவன், சூழபாணியோட அருள் பெற்றவன், நெற்றிக முக்கண்ணனோட அருள் பெற்றவன், சீர்காழியைச் சேர்ந்த மறை சிறுவன் அடிகள் மாரோடு வந்திருக்கிறார்கள், எங்களை வாதினில் வெல்லங்கிறான். அவங்க சொன்னாங்க. அதையே வந்து இங்க கூன்பாண்டி என்ன பண்றாரு, பாண்டிமாதேவி கிட்ட அதை வந்து சொல்றாரு. இந்த வாதினில் வெல்ல என்ற சொற்றொடர்னா என்னன்னா, இவர்களுக்கு முன்னாடியே தூதர்கள் மூலம் ஞானசம்பந்தர் எழுந்து அருள்றாரு. அவர் பாடினாரு பாருங்க, வேயிறு தோழி பங்கன். அங்க 2 பேரும் நம்ம எதிரி இருந்திருப்பான்ல, எப்பயுமே இந்த கூட்டத்துல நம்ம எல்லாரும் நம்ம ஆளுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருப்போம். அங்க 2 பேர் வந்து வேற ஆளு வந்து நிப்பான், என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப நிறைய நடக்கும், இந்த அனுபவங்கள்ல நீங்க எல்லாம் போகும்போது பார்க்கலாம். அப்ப அங்க என்ன சொல்றாரு, கொத்தலர் குழலியோடு திசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அடிவிக்கும் அண்ணல் ஆளவாய் எண்ணல் திருநீரு செம்மைதிடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறாரு. இதை வந்து கோர்வை செய்து நீங்க எந்த நூல்லையும் இந்த விளக்கத்தை பார்க்க முடியாது, எந்த உரை நூல்லையும் விளக்க நூல்லையும் நாம வந்து பார்க்க முடியாது. நம்ம வந்து சிந்திக்கணும், நமக்குன்னு அறிவு இருக்கு இல்லையா, அதை கொண்டு நம்ம பார்க்கிறோம். நீங்க உரை நூல் ஆசிரியர் சொல்றதை அப்படியே நீங்க வந்து ஏத்துக்க கூடாது. அப்போ உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இல்லாம போயிடும். நாங்க முதல்ல என்ன பண்ணுவோம்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30லேருந்து 50 பதிகம் அந்த நம்ம பாடல்களையும் பக்கத்துல உள்ள உரையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடும், காலப்போக்கில் உரையை வந்து பார்க்காத அளவுக்கு இந்த பாடலோட பொருளை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தியை பெருமான் கொண்டது. அது ஒரு பயிற்சி, இறைவனோட திருவருள் ரெண்டும் கூடி அந்த இந்த பாடலுக்கு நேராக இருக்கக்கூடிய உரையை வந்து பார்க்கக்கூடிய சூழல் எல்லாமே பாடல் புரியும், ஒவ்வொரு இடங்கள்ல தடுமாறும். இதெல்லாம் அனுபவம். அப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தெரிஞ்சிடும். நிறைய வந்து என்ன ஆயிடும், ஒரு 50-60 பதிகம் நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு 500-600 வழக்கில் இல்லாத தமிழ் சொற்களுக்கெல்லாம் நமக்கு வந்து பொருள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணணும், இந்த உரைநூல் ஆசிரியர் சொல்றது ஏற்புடையதாக கூட இருக்காது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. ஆனால் அவர்கள் இல்லாமல் அந்த அடிப்படை அறிவு கூட நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அப்படிப்பட்ட உரைநூல் ஆசிரியர்கள்லாம் வந்து சாதாரணமானவர்கள் இல்லை. அவர்கள்லாம் ஒவ்வொரு சொற்பதத்துக்கும் ஒரு தொடருக்கும் தடுமாறி பல சங்க நூல்களை எல்லாம் வந்து பார்த்து, இலக்கண நூல்கள்லாம் பார்த்து அப்படியெல்லாம் வந்து உரை வகுத்திருக்கார்கள். அவர்கள்லாம் போற்றுதலுக்கு உரியவர்கள், நமக்கு வெளிச்சத்தை காட்டியவர்கள். வெளிச்சத்தை காட்டினா காட்டப்பட்ட பொருளை பத்தி நம்ம வந்து அனுபவ ஆராய்ச்சியாக வந்து சிந்திக்கணும், இப்படி எல்லாம் கோவை செய்யணும். இப்ப எங்க கொண்டு வந்து இருக்காங்க, வேதாரண்யத்துல அது திருமறைக்காட்டுல நடந்த வேறு தொழில்பங்கள்ல உள்ள 10வது பாடல்ல வெளிப்பட்ட ஞானசம்பந்தரால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து தான் இந்த புறப்புற சமயத்தார்கள் வாயாக வருகிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த கூன்பாண்டியன் வாயாகவும் அவர்கள் வாதில வெல்லதான் இங்க வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை வந்து இவர்களுக்கு கிடைத்து விடும். இல்லது ரகசிய ஒற்றர்கள் மூலம் கூட அப்படி வந்திருக்கலாம், இல்ல அந்த புறப்புற சமயத்தை சார்ந்த ஒற்றர்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைத்து அதனால அங்கிருக்கலாம். என்னுடைய இவருடைய அற்புத நிகழ்வுகள் எல்லாமே கதவு திறந்தது, கதவு முன்னது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆனா உன்னை வந்து உடும்பு பட்டுறது மாதிரி ஒருத்தன் பட்டுட்டான்னா அவனை வந்து கொண்டு வந்து வெளியில கொண்டு வர்றதே பெரிய ஒரு விஷயம். சிவாயன் நமது சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் நம்ம இப்படி எல்லாம் போதிச்சோ, நம்ம போதிச்சாலும் சரி அவங்க கேட்டு இதெல்லாம் புரிந்து கொண்டிருந்தார்கள். யாரும் எந்த சமயத்திற்கு போக மாட்டார்கள். விதி இல்லாதார் என் செய்வாரோ, மதியில்லாதார் விதி இல்லாதார் வெண்சமணர் சாக்கியர் என்ற இவர்கள் மதியில்லாதார் என் செய்வாரோ வழிவளம் மேயவனுங்கிறது போல அந்த சமணர் சாக்கியது போல சைவர்கள்னே வச்சுங்க, சைவர்கள் வைணவர்கள் இந்துக்கள்னே வச்சுங்க. மதியில்லாதார் அவங்களுக்கு விதி இல்லை, இங்க இருக்கக்கூடியவனுக்கே விதி இல்லை. அதனாலதான் வந்து அவர்கள் எல்லாம் அங்க வர முடியுது. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த வெண்பொடி பூசும் தொண்டர் வருவார், எங்க பார்த்தாலும் வந்து முழுநீர் அணிந்த தொண்டர்களாகவே இருக்கான், உடம்பு பூரா வெறும் விபூதியே பூசிட்டு இருக்கான். வெந்நீர் சன்னித்த மேனியான்னு நம்ம கடவுள், வெண்ணீற்று ஒளியாவே மதுரை பூரா இருக்குது. அவரையெல்லாம் கண்டு முட்டு அடிகள்மார்கள். இந்த என்ன சொல்றாரு ராஜா வந்து பாண்டிமாதேவிட்டு சொல்றாரு, இதே போல இருக்குன்னு சொல்லி எங்க அடிகளுக்கெல்லாம் தீட்டா போயிட்டு, அதை கண்டதால அவர்களுக்கு தீட்டா போயிட்டு, கேட்டு முட்டுனா அதை கேட்டதால எனக்கும் அந்த தீட்டு வந்துட்டு, அதனால வந்து நான் இந்த நடந்தது இதுதான், அதனாலதான் நான் கவலையோடு இருக்கேன், வேறு எதுவுமே இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த பாண்டிமாதேவியார் என்ன சொல்றாங்க, நம்ம சோழரோட மகள் அவங்க இல்லையா, மணிமுடி சோழன் தன் மகளாம்னு ஞானசமுந்தரால் போற்றப்பட்ட அந்த செந்துர வாயால் சேலன கண்ணா இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ உங்கள்கிட்ட சொல்றாங்க, நின்னிலை இதுவே ஆகி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா, உங்களை நீங்கள் பற்றிய இருக்கக்கூடிய அந்த சமயத்தை சேர்ந்த அடிகள் எல்லாம்
இன்னைக்கு விபூதி பூசியவர்களை வந்து வெந்நீர் பூசியவர்களை பார்த்து அவர்களுக்கு கண்டு முட்டாயி உங்களுக்கு கேட்டு முட்டாயி இருக்கு. நல்லது. நீடிய தெய்வத்தன்மை அன்னவர் வாயுது செய்தால் யாருடைய இறைவன் வந்து முழு முதற் கடவுள், யார் வந்து தோற்றமே இல்லாத கடவுள் என்று அவர்கள் வாது செய்து அவர்கள் கடவுளை பற்றிய கொள்கைகளை வைத்து யார் வெல்கிறார்களோ, நீங்கள் வந்து இப்ப சார்ந்திருக்கிற சமயத்தை சேர்ந்த அந்த சமணர்களே வெல்லட்டுமே, வென்றால் நீங்கள் அதையே தொடர்ந்து இருங்கள். ஆனால் அவர்களை வந்து தெய்வத்தன்மையை வந்து அதை விட உயர்வு என்று சொல்லி சைவர்களாகிய அவர்கள் வந்து வாதத்தில வந்து வாதம் செய்து வென்றார்கள். நீங்கள் அவர்கள் பக்கம் சார வேண்டியதுதானே வந்து நீதி என்று ஒரு ஒரு அற்புதமான ஒரு கணவர் என்று ஒரு உரிமையிலும் இல்லை, மன்னவன் என்ற ஒரு நிலையிலும் இல்லாம ஒரு பெரிய உபதேசமாக சொல்கிறார். உங்களுக்கு என்ன இப்ப எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? 2 பேரும் வாதம் பண்ண போறாங்கல்ல. வாதம் பண்ணும்போது நீங்கள் இப்பொழுது சார்ந்திருக்கிறீர்கள், அதுதான் மெய்ப்பொருள் என்று பொய்ப்பொருளை வந்து சார்ந்திருக்கிறீர்கள். அது அவங்க சொல்லல, நம்ம சொல்றோம். நீங்கள் சார்ந்திருக்கிற ஒரு சமய கோட்பாடுகளை வந்து இவர்கள் வாதம் செய்து அவர்களை வென்று விட்டால் நீங்க அந்த சமயத்திலேயே இருங்க. இல்ல அவர்கள் வந்து அவர்களுடைய தெய்வத்தன்மையை உங்களுக்கு நேராக நிரூபித்து விட்டால் நீங்கள் அந்த சமயத்துல சார்ந்து விட வேண்டியது. இதில் என்ன கவலைப்பட இருக்கிறது என்று இந்த அம்மா சொல்றாங்க. நின்னிலை இடையாக்கள், இப்படிப்பட்ட குழப்பம் உங்களுக்கு இருக்கா? நீடிய தெய்வத்தன்மை, முழு முதற் கடவுள் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே பெருமான், வேதத்தால் சொட்டப்பட்ட பெருமான், அவருடைய தன்மை. அன்னவர் வாது செய்தால், அங்க இருந்து வந்திருக்கிறார்கள் இல்லையா, ஞான சம்பந்தர் என்று சொல்கிறீர்கள், சைவர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்கள்லாம் வாது செய்தால் வென்றவர் பக்கம் சேர்ந்து துண்ணுவது உறுதியாகும். அதுல தானே நீங்க வந்து முன்னேறி செல்ல வேண்டும். யாரு விட்டுறாங்களோ அங்கதானே செல்லணும். உங்களுக்கு நேராக தானே இந்த தெய்வத்தன்மையை அவர்கள் வந்து வாதம் செய்வார்கள். அப்படி செய்யுங்கிறார். அப்போ வந்து என்ன பண்றாங்க, உடனே இந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. இவர்கிட்ட விடைபெற்று போயிடுறாங்க இதை சொல்லிட்டு. திருக்கழமலத்தார் வேந்தன் வந்தவாறு எம்மை ஆளுன்னு உங்களுக்கு மகிழ்ச்சி. திருக்கழமலத்திலிருந்து அந்த வேந்தனாகிய அந்த தலைவனாகிய ஞானசம்பந்தன் வந்து விட்டார் இன்னொன்னு அடியார்கள் திருக்கூட்டம் வந்தோன்னு மக்கள் வந்து மகிழ்ச்சி. இதுதானே உங்களுக்கு கவலை. ஏன்னா சோழர்கள் வந்து நன்றாக சிந்தித்து பார்த்தா எந்த காலகட்டத்திலையும் சோழர்கள் மாற்று சமயத்தை சார்ந்தது இல்லை. இதுதான் பெருமை. பாண்டியர்கள்லாம் சைவத்துல வந்து அப்படி இருந்திருக்கிறாங்க. இறைவன் மீது அப்படி பற்று. சில துன்பங்கள்லாம் வர நேருது, இல்லை எதிரி போர் வரான்னா கடைசி வரை சமாளிக்க பார்ப்பார்கள். முடியாத நிலையில வந்து சோமசுந்தர பெருமானுடைய திருவடியில விழுந்து சரணம் அடைந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரலாறு தான் திருவிளையாடல் புராணத்துல. அந்த அளவுக்கு வந்து அங்க இறைவன் அங்க வீட்டில் இருக்கக்கூடியதே அவர்கள் அந்த உணர்வோடு தான் அங்க ஆட்சி நடத்தினாங்க. இந்த ஒரு பாண்டியனுக்கு வந்து இறைவன் அந்த இந்த இதுல இருந்து விளக்கப்பட வேண்டும். இறைவனோட அருள் இல்லாததால இந்த சமயத்திலிருந்து விளக்கப்பட வேண்டும் என்ற மீண்டும் வந்து சைவம் சார வேண்டும் என்ற ஒரு விதி இருந்திருக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனால் இந்த சோழர்கள் யாருமே வந்து மாற்று சமயத்துக்கு போனதில்லை. சேரர் கூட என்ன சொல்லுவாங்க, இவரு இளங்கோவடி வந்து அடிகள் வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தவர் என்று கூட அங்கே சொல்வார்கள். அது ஒரு பௌத்த நூல் தான் வந்தாங்க. ஆனா அங்க சைவம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து போற்றப்பட்டிருக்கும். அவர் வந்து இந்த நடுநிலை வைத்து அதை எழுதினதால சிலப்பதிகாரத்தை அப்படி போற்றுவாங்க. அவரே சமணராக இருந்தாலும் சைவத்தை பல இடங்கள்ல வந்து சிவபெருமானை போற்றி இருக்காரு என்று சொல்லி. இப்ப என்னன்னா இவர்களுக்கு மகிழ்ச்சி வந்துடுது. அப்போ வந்து என்ன ஆயிடுறாங்க, இவங்க வெளியில வந்துடுறாங்க. அந்த அந்தப்புறத்தை விட்டு வெளில வந்தோம்னா குலச்சரியார அந்த மந்திரி அங்க வந்துடுறாரு. இந்த அம்மாவை வணங்குறாரு. கொற்றவன் அமைச்சினாரும் கைதலை குவித்து 695வது பாட்டு நூல் இருக்கிறவங்க பார்த்துங்க. கைதலை குவித்து நின்று பெற்றனம் பிள்ளையார் இங்க அணைந்திட பெரும்பேருன்னு சொல்றாரு. நம்ம வந்து பெரிய பேரு பெற்று விட்டோமா இங்க வந்து, ஏன்னா அம்மா அனுப்பிதான் அவரை அழைச்சிட்டு வராங்க. அதை முன்னாடியே நம்ம வந்து பார்த்துட்டோம். அந்த செய்தியை சொல்றாரு, நம்ம பெரும் பேரு பெற்றோமா, ஞானசம்பந்தர் பெருமான் அங்கே மதுரைக்கு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி. இற்றை நாள் ஈசன் நண்பர் தம்மை நாம் இறைஞ்ச பெற்றோம் மற்றினி சமணம் செய்யும் வஞ்சனை அறியோம் என்றார். இதுவரெல்லாம் வந்து ஈசன் நண்பராகிய ஞானசம்பந்தர் நம்ம வந்து வணங்கணும். ஆனா இவர்கள் என்ன வஞ்சனை செய்வார்களோ தெரியலன்னு குலச்சரியாரும் அஞ்சிறாரு. இந்த அம்மாவும் வந்து அஞ்சி என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஞானசம்பந்த பெருமான் மீது ஒரு அடியார் மீது ஒரு பற்று இருக்கு, ஒரு திருநீறு பூசிய திருத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரியார் நிலையில உள்ள அடியார் மீது தம் உயிருக்கு மேலாக இவர்கள் வந்து பற்று வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னா குலச்சரியார் இவங்களோட பண்பு நலன் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டும். மங்கையர்க்கரசியாரோடையும் குலச்சரியாரோடைய பண்பு நலனை சொல்றான். அம்மா சொல்றாங்க,
மானியார் தாமம் மங்கி அடுத்த பாட்டு 696. வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே புரிய வல்லார். இவன் சாதாரண ஆளு கிடையாது, எந்த ஈன செயலையும் வந்து செய்ய கூடியவனுங்க. செய்வது நாம் என்ன நாம் செய்யறது என்று சிந்திக்கிறாங்க. சிந்திச்சுட்டு ஞான சம்பந்தர்பால் ஞான சம்பந்த தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனம் வந்து அடையும். அவருக்கு நன்மை ஏற்பட்டதுன்னா அதை பத்தி பிரச்சனை. நன்மை இல்லாம அவருக்கு ஏதாவது உடலுக்கு வந்து கேடு, உயிருக்கு கேடு வந்து அடையக்கூடிய சூழ்நிலை வந்தா யாமும் உயிர் துறந்து ஒழிவதுன்றாங்க. நீங்களும் நானும் எதுக்கு இருக்கோம்? நாங்க வந்து இறந்துடுவோம், இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது. ஞான சம்பந்தருக்கு வந்து உடலுக்கு ஏதாவது கேடு வந்துட்டா நாம் உயிர் வாழவே கூடாது என்று சொல்லி இப்படி பேசி. இப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா, இந்த அருகர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இது இது ஒரு காட்சி, அடுத்த காட்சி வருது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்துகிட்டு அந்த விஞ்ஞை மந்திரம் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மந்திரம் வந்து வேலை செய்யும், அது நம்ம இறைவனோட திருவருள் தான். அவர்கள் மந்திரம் வேலை செய்யறதால தான் அவங்க வந்து பணையம் வைக்கிறான், உயிரியே பணையம் வைக்கிறான். அது வரைக்கும் வேலை செய்யிட்டு இருக்கு. இப்பயே வந்து அவங்க மந்திரம் வேலை செய்யக்கூடிய மந்திரம் அந்த விஞ்ஞை மந்திரம் என்று சொல்லி இங்கிருந்து வான் வழியாக போறது. விஞ்ஞையர்னு சொல்லுவாங்கல்ல, வான்வாழ் தேவர்களே இல்லையா? அதே போல வந்து விஞ்ஞை மந்திரம்னா அந்த வான் வழியாக வந்து போகக்கூடிய அந்த வாக்கை வந்து மந்திரத்தை சொல்லி ஏதோ ஒண்ணு செஞ்சான்னா, அங்க போய் நெருப்பே போய் பத்திக்க, நெருப்பே போய் இந்த இடத்துல பத்திக்க, இன்னார் வீட்டுல போய் நீ வந்து பத்திட்டு எரியுன்னு சொன்னான்னா அது பற்றி எரியக்கூடியது. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க நிலையில் என்னன்னா, தவமறைந்து அல்லல் செய்வார் தங்கள் மந்திரத்தால் செந்தி சிவநெறி வளர்க்க வந்தார் திருமணம் சேர்க்க செய்தார். செந்தியை வளர்த்து இந்த இப்ப நம்ம வேதாகம வேள்விகள் செய்வதற்காக தீயை வளர்க்குறோம்ல, அதே போல செந்தியை வளர்த்து இந்த தீயை நீ வந்து அந்த திருமணத்துல போய் எரின்னு சொல்லி ஏவுறாங்க. அந்த அவர்களுக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி. இப்பதான் சேக்கிழார் சொல்றாரு, இதுதான் இந்த பாடலாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திரி விதி வருமே. ஆதி மந்திரமாகிய 5 எழுத்து, ஆதி மந்திரமான 5 எழுத்துன்னா சாதாரண எழுத்தா? ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தாங்கி இருக்கிறது. சி சிவன், வ சக்தி, ஏ உயிர், ந என்பது சிவசக்தி, மறைப்பு சக்தி. அது மலம் கிடையாது, மலத்தெல்லாம் இயக்கிறதால அது மலம்னு சொல்றோம். சிவசக்தி தான் அது. அது எல்லோரும் வந்து மயங்காதீங்க. ம என்பது ஆணவம் கண்ம மாயெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறிக்கும். பொதுவாக அது சிறப்பாக வந்து ஆணவத்தை குறிக்கும். அந்த ஆகந்துக மலமாகிய மாயையும் கண்மத்தையும் குறிக்கக்கூடியது அந்த. இந்த முப்பொருள் உண்மை எப்பொழுதுமே நிலைத்து இருக்கக்கூடியது, இதுக்கு அழிவு இல்லை. சிவனுக்கு இப்ப இறைவனுக்கு அழிவு கிடையாது, சக்திக்கு அழிவு இல்லை, உயிருக்கு அழிவு இல்லை, திரோதன சக்திக்கு அழிவு இல்லை, அந்த ஆணவ மலம் மாய கண்மாவுக்கெல்லாம் அழிவு இல்லாத நிலைத்த பொருள். அதனால இந்த மந்திரத்தால வந்து எழுத்துக்களால் சொல்லப்படுகிறது. இந்த எழுத்துக்களும் என்றைக்குமே அழிவு இல்லாதது. எதை வந்து சுற்றி விளக்கமாக சுருக்கமாக இருக்கிறதோ அந்த எழுத்துக்களும் என்றைக்குமே அழியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆதி மந்திரம் நமது நமச்சிவாய மந்திரம். இது வந்து நம்ம இந்த கோணத்துல வந்து பார்க்கணும். அப்ப ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுறாங்கல்ல, நம்ம ஓதுறாங்களா, ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நம்ம போன எடுத்தோம்னா நான் ஓம்னு தான் ஆரம்பிப்பேன், சிவ சிவான்னு தான் வரும். அது என்னமோ வந்து அறியாமலே வந்துட்டு. இது திட்டமிட்டு யாராவது போன் பண்ணா நம்ம சிவ சிவன்னு சொல்லணுங்கிற இதெல்லாம் வரல. எந்த நேரத்துல எந்த காலத்துல அப்படி வந்ததுன்னு தெரியல. கைபேசி எடுத்தோடனே ஓம் சிவ சிவ சொல்லிட்டு தான் வந்து இருக்குது. அப்படிதான் வந்து முடிக்கும் போதும் சிவ சிவன்னு முடிக்கிறது நம்ம அறியாமலே. அப்படிலாம் இந்த பயிற்சியில தான் இதெல்லாம் வரும். எப்பொழுது தொடங்கணும், எப்பொழுது நமக்கு இப்படி ஒரு வழக்கம் வந்ததுன்னே தெரியல. அப்ப ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும்னா 5 எழுத்து ஓதக்கூடியவர்கள் எந்த திசையை வந்து பாக்குற மாதிரம்னா திசை, எந்த திசையை வந்து நோக்கி பாக்குறாங்களோ அந்த இடத்துல மற்ற மந்திரங்கள், இந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் பண்றான் பாருங்க, எங்கேயோ போய் கேரளாவெல்லாம் பண்ணிட்டு நம்ம மேல ஏவனான்னா அது நமச்சிவாய நமச்சிவாய திருநீர் பூசிட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்றவன நோக்கி வந்ததுன்னா அது திரும்பி போய் ஏவனோடனே அடிச்சிடும். இப்ப புரியுதா? அதனால இவர்கள் பார்க்கக்கூடிய திசையில கூட மற்ற மந்திரங்கள் வேலை செய்யாதுன்னா இதை விட வந்து இந்த மந்திரத்தோட நமச்சிவாய மந்திரத்தோட சிறப்பை, சிவாய நமங்கிற மந்திரத்தோட சிறப்பை யாரு வந்து சொல்ல முடியும்? ஆதி மந்திரமாகிய 5 எழுத்து ஓதுவார்கள் பார்க்கக்கூடிய திசையில் கூட மற்ற மந்திரம் வந்து செயல்பட்டு விடுமா அப்படிங்கிறாரு. அற்புதமான பாட்டு. ஊதி சாதனர் மடத்தில் ஊதியே வந்து சாதனமாக விபூதியை வெந்நீரையே முழுவதும் அணிந்திருக்கக்கூடிய அடியார்கள் தங்கி இருக்கக்கூடிய தாம் புனைந்த சாதனைகள், தாம் வந்து செயல்படுத்த முயற்சிக்கிற சாதனைகள் சாதியா வகை கண்டு செயலற்று போக கண்டு
அமன் குண்டர்கள் தளர்ந்தார். ஐயோ என்னடா இது, நெருப்பை எவரும் போக மாட்டாங்களேன்னு அவங்களுக்கு அச்சம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு தளர்ந்து தாம் செய்த தீத்தொழில் சரிய கிளர்ந்த அச்சமன் கிழமைய கூடி இப்படி நம்ம மந்திரத்தை ஏவி அந்த மந்திரம் போய் அங்க எரியில விஞ்ஞை மந்திரத்தை அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், நீங்க எது வேணாலும் செஞ்சு எப்படியா விளக்குன்னு சொல்லிட்டான். இந்த மந்திரத்தை ஏவி அந்த திருமணத்தை போய் பற்றல என்ற செய்தி மன்னனுக்கு தெரிஞ்சா நமக்கு நிலைமை கெட்டுப்படும், நம்மளை இழிவா நோக்கம், அவனுக்கு நமது சமயத்தின் மீது உள்ள பற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நமக்கு கேடு சூழ்ந்து விடும் என்று அஞ்சுறாங்க. விளங்கும் நீள்முடி வேந்தன் ஈது அறியின் நம் மேன்மை உளங்கொலாம், நம் விருத்தியும் கெடும், நமக்கு அதுக்கு போகலாம் மேன்மை போயிடும், நம்மளை கவனிக்க மாட்டான், நமக்கு அதுக்கு மேல வாழ்க்கையே கெட்டுப்படாங்கிறான், விருத்தியும் ஒழிக்கும் என்று உணர்வார், சிந்திக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றான், மந்திர செயல் வார்த்தையில இன்னுமே போய் நீ மந்திரத்தை விஞ்ஞை மந்திரத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், இது நமக்கு செயலாக்கம் ஆகலை, இனிமே அறிவுபூர்வமாக நம்ம செய்யணும், மற்ற இனி செய்யும் புந்தியாவது இது என்ன செய்யணும் என்று உடனே அவர்கள கூடி எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சுக்கடான்னு சொல்லிட்டு நம்ம போய் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவோம் மனத்தை நேரா. ஏன்னா நம்ம மன்னன்ட்ட இது பண்ணா நாங்க மந்திரத்தால தான் ஏவினத்தால தானே சொல்லிக்கலாம், எவனுக்கு தெரிய போகுது, அவங்களாம் ஓடி போடுவான், இங்க சொல்றதுக்கு சாட்சி சொல்ல எவனும் இருக்க மாட்டான், மன்னன்கிட்ட நாங்க விஞ்ஞை மந்திரத்தை ஏவணும், அவன்லாம் ஓடி போயிட்டான்னு சொல்லிடலான்னு. ஆமா என பொதி தழல் கொடுப்புக்கு அந்த தழலை எடுத்துட்டு போறாங்க. அந்த குளிர்ச்சி உள்ள அந்த மாதவர் திருமட புறத்து அயல் இருள் போல் தம் தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர். இதை கூட தீய வச்சான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு சேக்கிரார், என்ன நினைச்சாலும் அந்த தொழிலை செய்தார்கள் தீய மனத்தோர், வஞ்சக மனத்தோர் நினைச்சு தீ வச்சுட்டு ஓடிடுறான். திருமடப்பூரை சுற்றிலும் தீ பாதகத்தோர் மறுவித்த அத்தொழில் வெளிப்படுத்தல, உடனே பத்திக்கிட்டு எரியுது. அந்த திருமணத்துல அவரு உள்ள அவரு தங்கியிருக்காரு திருமணத்துல, இவன் வெளிப்புறத்துல சூழ வச்சிடுறான். அங்கே வெளியே திண்ணையில அங்கங்க பட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்கல்ல. பரிசனத்தவர் பதைப்புடன் சிதைத்து அதை நீக்கி எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி பலவாறாக அதெல்லாம் இழுத்து அணைக்கிறாங்க. அப்ப இந்த தீர்த்தெல்லாம் கூட போட்டிருப்பாங்க, தீர்த்து பந்தல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு திருமணத்துல ஒரு ஆச்சாரியார் வராருன்னா ஒரு சூழ குளிர் பந்தல்லாம் போடணும், ஏதோ பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அணைச்சிடுறாங்க. அவங்க இது புரிஞ்சுக்கிறாங்க, இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள், அருகர்களாகிய அந்த சமணர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, உள்ள போய் சொல்றாங்க, கழுமலப்பதி கவுனிய கற்பக கன்றை தொழுது நின்று, இங்க உள்ளே போய் தொழுது நின்று இவர்கள் செய்த தீவினைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன நடந்தது என்பதை அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் என்ன சொல்றாரு, மாதவர் துயிலும் இத்திருமட புறம்பு பழுது செய்வதோ பாவிகள். இவருக்கு ஞான சம்பந்தருக்கு ஒரு கோபமே வராத ஒரு ஞான சம்பந்தருக்கு, ஒரு பெரிய பரஞானி, அவருக்கே சினம் வருது. என்ன சினம் வருதுன்னா, தான் தங்கி இருக்கக்கூடிய மடத்துல தீ வைத்ததாக இல்ல, மாதவர்களாகிய என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய திருநீறு பூசக்கூடிய சிவமே ஏக இறை என்று கல்வெட்டு போல் உயிரறிவிலே பதித்த இப்படிப்பட்ட ஒரு புனித அடியார்கள் இருக்கக்கூடிய திருமணத்தில தீ வச்சுட்டானா பாவிகள்னு. கடைசியில அவனுங்களை கழுவித்தும் போது இதனாலதான் விளக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவன் இவர் சொன்னா அவன் நிறுத்தி இருப்பான், அரசனுடைய ஆட்சி எல்லையில போகக்கூடாது, அந்த மடத்துல தீ வைத்தான்ல நம்ம அடியவர்கள் தங்கி இருக்கிறதுல, அதனால இது தகும், அரசனுடைய நீதி பழுது இல்லை, அவன் சரியான நீதி வழங்குறான்னு அப்ப விளக்காம அவர் பட்ட வந்துருவாரு. அதுதான் நடக்கும். அதுதான் இது. இப்பன்னா என்ன ஒரு சினம் வருது பாருங்க. மாதவர் துயிலக்கூடிய திருமணத்துல தீ வைக்கிறதா எப்படிப்பட்ட பாவிகளாக இவர்கள் இருப்பாருன்னு சொல்லி, இது ஒரு கேரக்டர். அதாவது சாத்தியமா தான் இருக்கணும், நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எல்லா உயிர்களும் இறைவனால் தான் வகுக்கப்படுகின்றன. பகைவனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், கேடு கெட்டவனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சாமி தான் தினம் தண்ணி கொடுக்குறாரு, காப்பி கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு, டிஃபன் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, வளர்க்குறாரு. அவன் போக்கலாம், அவன் போகட்டும். அவனை தீமையிலேயே ஆழ்த்தி அவனுக்கு அதுக்கான பலனை கொடுத்து அதை பக்குவப்படுத்த போறாரு உயிர்.
ஆனால் இதை கூட நம்ம இருக்கக்கூடிய அடியார்களுக்கு வந்து தீங்கு விளைவித்தா நீ மனம் பொறுக்கக்கூடாது. அதுக்கு மேல நீ அந்த கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ வந்து அந்த உணர்ச்சியாவது ஒண்ணு வரணும். நம்ம ஆலயங்களை வந்து இடிக்கிறானு, நம்ம இறைவனை வந்து இடித்தும் பிழித்தும் பேசுறானு, சாத்தான்னு பேசுறானு, ஒரு உணர்ச்சியே இல்லாம, மன உணர்ச்சி கூட இல்லாம, உன்னுடைய கருத்தை கூட வந்து வெளிப்படுத்த கூடாம நீ எதற்கு வந்து இறைவனை வழிபடுற? எப்படி அருள் கிடைக்கும்? எங்க நான் ஆளும் அருள்? நீ எங்கேயோ போயிட்டு இருக்க, உன் மனைவி ஒருத்தன் இழிச்சி பேசுறான், நீ வந்து உடம்புலயே தெம்புல இருந்தாலும் அந்த இடத்துல விடுவியா? உன் தங்கையை வந்து ஒருத்தன் இழிச்சி பேசுறான், நீ விடுவியா? உன் தாயை இழிச்சி பேசுறான், உன்கிட்ட தெம்பு கிடையாது, 4 பேரா இருக்கான், நம்ம உயிரே போனாலும் சரி அவனை அடிக்கணும் உதைக்கணும், நம்ம செத்தாலும் சரின்னு இப்படித்தானே வந்து உணர்ச்சி வரணும். நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, அச்சாணியாக இருக்கக்கூடிய, முளையாக இருக்கக்கூடிய, வாழ்வு ஆதாரமான நம்முடைய பெருமானை இழித்தும் பழித்தும் பேசுறான்னா, உணர்ச்சியே இல்லாம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு போக்கு ஜீவனுக்காக, வயிற்றுக்காக, இதை விட ஒரு கேடுகட்ட சூழல் வந்து இருக்கா? அதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு தான் வந்து நமக்கு முன்னுதாரணமாக ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படிப்பட்ட பரஞானி, சத்துவ குணத்தின் உச்ச நிலையில உள்ளவர், சிவத்தை தவிர வந்து வேறு சிந்தை இல்லாதவர், சிவதனுடைய பெருமை தவிர எதையும் காதில் வந்து விழாதவர், யாதும் கேளார் செவித்துறைகளால் அவன் பெருமை அல்லார் என்று சொல்லி எங்க திருப்போலூர்ல சொல்றாருல, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டவுடனே இவரை அறியாமலே அந்த உணர்ச்சி வந்து மாபாவிகள், இப்படி திருமணத்துல வந்து அடியார்கள் தங்கி இருக்கக்கூடிய திருமணத்துல தீ வைப்பதா மாபாவிகள்னு சொல்றாருன்னா, அதுல என்ன ஒரு ஞானம்னா, நமக்கெல்லாம் இது ஒரு அறிவுரை. உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து, உணர்ச்சி இல்லாமல் வழிபட்டு, காமிய பக்தி மட்டும் பண்ணி கொண்டு, இறைவா எனக்கு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் புருஷனுக்கு உடம்பு நல்லா போகணும், எனக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும், எனக்கு இந்த நோய் நொடி எல்லாம் வரக்கூடாது, நிறைய பணங்காசு எல்லாம் வரணும், எங்க பணங்காசுக்காக நாங்க யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு இந்த அற்ப வந்து வாழ்வியல் ஒரு காலகட்டத்துல வாழ்றதுக்காக மட்டும் இது வேணும் கேளு, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா உன்னுடைய தாயை வந்து இழித்தால், உன்னுடைய மனைவியை இழித்தால், உன்னுடைய சகோதரியை இழித்தால் உனக்கு என்ன உணர்வு வரணும்னா, நீ உணர்ச்சி இல்லாத ஒரு மிருகம், நீ என்ன வழிபட்டு உனக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மாதவன் துயிலும் மடத்து மடப்புறம்பு இடத்தை வெளியில பழுது செய்வதாம் ஆவிகள் என பரிந்தருளி. அப்ப என்ன சொல்றாரு? என் பொருட்டு அவர் செய்த தீங்காயினும். இது எதற்காக இந்த தீங்கு செஞ்சிருக்காங்க? ஞான சம்பந்தனாகிய என்னை வந்து இந்த எனக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அவர்கள் இந்த தீங்கு செய்திருக்கிறார்கள். ஆயினும் இறைவன் அன்பருக்கு எய்துமோ, என்னுடைய சூழ வந்திருக்கக்கூடிய இறைவன் மீது வந்து மற்றற்ற அன்பு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திருத்தொண்டர்களுக்கு வந்து இது வந்து சேரலாமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்னை வந்து தனியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சூழலை சொல்றாரு. என்னுடைய அடியார்கள், என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அடியார்கள் இறைவனை வந்து ஏக இறை பரசிவமே என்று வேதத்தில் உரைத்திருப்பதை உள்ளத்திலே வந்து தாங்கி நிற்கக்கூடிய அடியார்கள், அவர்களுக்கு வந்து இந்த துன்பம் வரலாமா? எந்த அளவுக்கு ஒரு அடியார் பக்தி அங்க திருத்தொன்ற தொகையை வந்து தொகுத்து கொடுத்தார் நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள். இங்க ஞான சம்பந்தருக்கு எந்த அளவுக்கு அடியார்கள் மீது வந்து பற்று இருக்கிறது, பக்தி இருக்கிறது என்பதை வந்து நிறைய இது இவரோட வாக்கியம் இருக்கு. கடிக்குளத்து உரை ஈசன் தொண்டரை தொழுது அடிபணிமங்கள் தூ நெறி எளிதாமை. திருக்கடிக்குளத்துல 10வது பாட்டு. திருக்கடிக்குளத்துலங்கிற இதுல கருப்பநாதர் குலம்னு சொல்லுவோம், வேதநித்து 10 இருக்கு. கடிக்குளத்துறை ஈசன் தொண்டரை, அங்க யாரு தொண்டு செய்யறானோ அவனுக்கு தொண்டு செய்யறான் பாருங்க. தொண்டரை தொழுது அடி பணிமீன்கள் தூநெறி எளிதாமை. ஞானசம்பந்தர் வாக்கு திருத்தொண்டர் தொகையை வந்து அடியார் பெருமைகளை உலகுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி தீதிலா திருத்தொண்டர் தொகை வந்து தருவதற்காக சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதாரம் செய்வதற்கு முன்பாகவே ஞானசம்பந்த பெருமான் அப்படி போட்டிருக்கிறாரு. வளஞ்சுழி கொண்டநாதன் மெய் தொழில் புரி தொண்டரோடு இனிது இருந்தமையாலே வென்றொழிந்தன நம்முடைய வல்வினை என்று சொல்வார். மாதவன் என்ன புண்ணியம் செய்தனேன்னு வருதுல, அதுல 2வது பாட்டு. அப்படி என் பொருட்டு அவர் செய்த தீங்காயினும் இறைவன் அன்பருக்கு ஏதுமோ என்று பிள்ளையும் அச்சம் முன்புறாய். இப்படிப்பட்டன்னா அச்சம்னா இவருக்கு வரணும், அச்சம் இல்லை. இவரு ஞானசம்பந்தர் மேல ஒரு அணுத்தூகள் அளவு கூட தூசிப்படாமல் இறைவன் கொண்டு வந்திருக்காரு. அவருடைய வரலாற்றை பாருங்க. ஏன்னா ஏனைய கட்சியார்களோட நம்ம வந்து ஒப்பீடு பண்ணி பார்க்க முடியாது, தனிப்பட்ட முறையில பாரு. நீங்க அப்பருக்கு அது செஞ்சாரு, இவருக்கு செஞ்சாரு, அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. ஞானசம்பந்த பெருமான் மீது ஒரு அணுத்துகள் அளவு கூட, ஒரு தூசு கூட படாமல்
அவரை வந்து கொண்டு வந்திருக்காருன்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு உச்ச நிலையில வந்து இருந்திருப்பாருன்னு நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒப்பீடு வேண்டாம், தனிப்பட்ட முறையில சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இவருக்கு அச்சம் கிடையாது. ஆனா வந்து அடியார்களுக்கு வந்து இப்படி ஒரு தீங்கு விளைச்சிட்டா மனசுல வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு அச்சம் வரும்ல, அந்த அச்சம். முத்தமிழ் விரகர் மண்புறக்கும் மெய்வுரை வழு, இந்த மன்னன் ஆள்றான் பத்தியா, இது வந்து இவனோட முறை செய்யாத மன்னவன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை என்றான் வைக்கப்படும் சொல்றாங்கல்ல இல்லையா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் உயிருக்கு இறை என்று வைக்கப்படும் என்று குறள். எனக்கு அது இதா இருக்கு, நீங்க பாத்துங்க. அப்போ வந்து இந்த உலகத்தை வந்து காக்கக்கூடிய இவனுடைய ஆட்சி எல்லைக்குள்ள இந்த பாண்டிய நாட்டை காக்கக்கூடிய இந்த மன்னனுடைய நீதியில வந்து ஏற்பட்ட வலு இது அப்படின்னு சொல்லி மனசுல கொண்டாரு. அதற்கு என்ன விதி என்றால், இந்த மக்கள், இந்த குடிமக்கள் செய்யக்கூடிய வந்து இந்த தவறை இவன் வந்து தக்கவாறு தண்டனை கொடுத்து, இதைதான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் ஒரு ஞானம். தப்பு செஞ்சானா அவனுக்கு உடனே தண்டனை கொடுத்து அவனை அகற்றிடணும். இந்த எப்படி களையை குடிங்க எறியணுமோ எறியணும். அப்படி இல்லாமல் மக்களுக்கு தீங்கு வந்ததுன்னா அந்த மன்னன் தான் அதற்கு பொறுப்பு. இந்த பாவங்கள் வந்து என்ன செய்யும், மக்களுக்கு எதிராக வந்து தீயோர்கள் செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய பாவங்கள்லாம் அங்க தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய மன்னவனுக்கு போய் சேரும். அதை சொல்றாரு இந்த ஞானத்தை, வெய்ய தீங்கு இது வேந்தன் மேற்று, இந்த தீங்குக்கு தண்டனை அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி எனும் விதிமுறையால் செய்யனே திரு ஆளவாய் என்று திருப்பதியும் சைவர்வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீத்திரள் போய் பையவே சென்று பாண்டியர்க்காக என்று பணித்தார். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது, ஒரு திருப்பதியும். நம்ம அடுத்த வகுப்புல இதை நம்ம விரிவாக பார்ப்போம். செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனே பொய்யராம் அமணர் குழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காக என்று அந்த முதல் பாட்டு தொடங்கும். நம்ம எல்லா பாட்டையும் வந்து அடுத்த இதுல பாக்குறோம். நீங்க 1 to 3 திருமுறையை தயவு செய்து அன்பர்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வந்து சாதாரணமாக வந்து எந்த நூல் கையிருப்பு இல்லாமல் வந்து கேட்டா உங்களுக்கு ஒரு 30-40% உள்ள போகும். நூலோட வந்து பார்த்தோம்னா ஒரு 70 முதல் 80% அவர்களுடைய கிரகிக்கக்கூடிய திறனுக்கு தக்கவாறு போய் சேரும். நூல் தான் இருக்கு. ஐயா வந்து உங்களுக்கு பெரிய புராணம் நடத்தியிருக்காரு, வச்சிருக்கேன். சிவனடியார்கள்லாம் ஞானசம்பந்தரோட அந்த 1 முதல் 3 திருமுறைகளையும் வந்து வைத்திருப்பீர்கள் கூடியவரையிலும். அதனால நூலோடு வந்து நீங்கள் வந்து தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ என்னன்னா இந்த திருப்பதிகத்தை வந்து பாடுறாரு. சைவர் வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீத்தழல் போய் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று அதுக்கு ஆணையிடுறாராம், பண்ணித்தாராம். யாருக்கு? அக்னி தேவனுக்கு ஆணையிடுறாரு. யாரு ஆணையிடுறாரு? ஞானசம்பந்த பெருமான் ஆணையிடுறாரு. அக்னி, அந்த அவன் வந்து தீய எங்க மேல வச்சுட்டு போயிட்டான், உன்னை கொண்டாந்து எங்க மேல வச்சு எங்க அடியார்களுக்கு உயிருக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டான். நீ என்ன பண்ற? மெதுவா போய் அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த தீயோட துன்பத்தை விளைவிக்கணும். மெதுவா போய் செய்ய, கொன்னுடாத. அது எதற்காக வந்து கொன்று விடாதே என்று, எதற்காக பைய என்றால் மெதுவா என்று அர்த்தம். அது பாண்டி நாட்டுல அங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தென் மாவட்டங்கள்ல வழங்கக்கூடிய சொல்லு. அந்த சொல்லையே ஞானசம்பந்த பெருமான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறாரு. பையவே சென்று என்பதற்கு எதற்காக வந்து அந்த பாண்டி நாடு எப்படி கண்ணகி இந்த பாண்டி நாடே ஏறிட்டோம், பெண்களை குழந்தைகள் எல்லாம் விட்டுடுறான்னு சொல்லி அந்த அம்மா சாபம் விட்டது வரைக்கும் விடல. மெதுவா போய் அந்த பாண்டிய மன்னனுக்கு நோய அக்னியால் ஏற்படக்கூடிய வெப்பு நோயாக நீ ஆகுவ கடவாய் என்று சொல்லி பணிக்கிறாரு. பணித்தல்னா ஆணையிடுதல். ஆணையிடுறது யாரு? ஞானசம்பந்த பெருமான் உள்ளத்திலே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய, உயிரில் அவர் உயிரறிவிலே மேலோங்கி செயல்படக்கூடிய சொக்கநாத பெருமானை சொல்வதாக நான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து ஞானம். யாருக்கும் செயல் கிடையாது. செயல்படுவது முழுவதுமே பெருமான் தானே. அதனால வந்து நீங்க பையவே சென்று பாண்டியருக்காக என்று சொல்லி சொல்றாரு. அந்த தீ எப்படி போகுதுன்றத நம்ம அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயன சிவாயன. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும்
இரவு 8 மணிக்கு இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் அந்த வரலாற்று பாணியிலே, வரலாற்று முறையிலே தேவாரத்தை அடிப்படையாக கொண்டு நாயன்மார்களுடைய வரலாற்றை நமக்கெல்லாம் போதித்து வருகிறார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களையும், நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இதுகாரம் நாம் சிந்தித்த இந்த திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே பையவே சென்று பாண்டியருக்காகவே என்ற அந்த பாடலோடு ஐயா அவர் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் தனித்து எதிர்கொள்கிறேன் என்று நாவுக்கரசரிடமிருந்து விடைபெற்று வந்த அந்த திருஞான சம்பந்தர் அவர்களை வரவேற்ற விதமும், மங்கையர்க்கரசியார் அவர்கள் அந்த நாட்டிலே எப்படி அந்த சமண சமயத்திற்கு எதிராக தன் கணவரிடம் போராடி அந்த அந்த சூழலிலே திருநீற்றை நெற்றியில் அணியக்கூடிய ஒரு நெற்றியில் அணியக்கூட ஒரு கூட அணிய முடியாத ஒரு சூழலிலே மார்பிலே அணியக்கூடிய ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழலிலே இருக்கக்கூடிய நிலைமையிலே திருஞான சம்பந்தரை வரவேற்பதற்காக நேரில் வரவேற்றால் என்ன நிகழுமோ என்று திருக்கோவிலிலே வர வைத்து அவரை தரிசனம் செய்த பிறகு வந்த பிறகு தரிசனம் செய்யலாம் என்று மரியாதை மித்திரமாக காத்திருந்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மதுரையிலே நிலவக்கூடிய எல்லா செய்திகளையும் சொல்லப்பட்டு அந்த அந்த வெப்பு நோயால் இருக்கின்ற அந்த பாண்டிய மன்னனுடைய சம்பவங்கள் எல்லாம் எடுத்து கூறி இங்கெல்லாம் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், எப்படி நீங்கள் மீண்டு வர போகிறீர்கள் என்ற இவ்வளவு சம்பவங்களுக்கு மத்தியிலே அவர் மடத்தில் தங்க வைக்கப்படுகிறார். அப்பொழுது இந்த ஏவப்பட்ட இந்த விஞ்சிய மந்திரம் ஏதோ ஒரு ஐயா சொன்னாங்க, விஞ்ச மந்திரம் என்று சொன்னார்கள். நெருப்பை ஏவுவது என்பது அது அக்னியில வேள்வியில சத்திர சம்ஹார ஹோமம்னு பண்ணுவாங்க. ஆனா இந்த நெருப்பையே ஏவுதல்ன்றது விஞ்ச மந்திரம்னு சொல்றாரு ஐயா. அது அவர்கள் ஒரு கை தேர்ந்தவர்களாம். அந்த மந்திரத்தில் அடிப்படையில அரசனிடம் கேட்கும் பொழுது, எதையாவது செய்து தொலையும் அப்படின்ற மாரி தான் அரசர் ஆணையிடுகிறார். எப்படியாவது நீ வெளியேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவன் சமயத்திற்கு எதிரானவன். நம்முடைய நாட்டுக்கு தீங்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முறையிடுகிறார்கள். அப்ப அவனை வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் பொழுது, வெறுமனே வெளியேற்ற முடியாது. அவன் பலசாலி அப்படின்னும் பொழுது, அப்போ எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியாம இந்த விஞ்ச மந்திரத்த ஓதுறாங்க. ஓதும்போது அது அது போய் பட்டு, அந்த யார் ஏவினார்களோ அவர்கள பற்றி கவலைப்படாமல், அந்த நாட்டு அரசன் தான் எல்லா அந்த ஒரு 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 ஊரில், ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய தீங்கு என்றாலே அது அரசனைத்தான் சாரும் என்று ஒரு முடிவெடுத்து, ஞானசம்பந்தர் இந்த வாக்கை "பையவே சென்று பாண்டியருக்காகவே" என்று அவன் தானே காரணம், மூலமாக இருக்கின்றவன் மன்னன் தானே என்ற அடிப்படையிலேயே அந்த மந்திரத்தை திருப்பி அனுப்பப்படுவதாக பாடலை நிறைவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி ஐயா அவர்கள் வரலாற்று முறையிலே நமக்கெல்லாம் போதிப்பார்கள். மிக காரசாரமாக நமக்கெல்லாம் உணர்வுகள் இருக்கிறதா? நமக்கெல்லாம் என்று ஐயா அவர்கள் வாட்டசாட்டமாக நமக்கெல்லாம் வெடித்து உரைத்திருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சீண்டி பார்க்கும் பொழுது நமக்கு கோபம் வர வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சமயத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் ஐயா அவர்கள் நமக்கு ஊட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய பொற்பாதங்கள் மீண்டும் ஒருமுறை அவருடைய அ பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அடியார் பெருமக்கள் இதுகாரும் கேட்ட, அனுபவித்த, ஐயா பேசியதை செவிமடுத்த அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் ஐயாவிடம் பேசலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு அனுமதி தரப்படும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க கௌசல்யா அம்மா. அமெரிக்காவுல இருந்து திருச்சிற்றம்பலம் ஐயா. கௌசல்யா அம்மா. வாங்க, வணக்கங்க வாங்க, ஐயா. வாங்க. சிவாயம்மா, வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாயம்மா. இப்போ நாங்க என்ன கேட்க வரமோ எல்லாம் நடராஜ ஐயாவா சொல்லிட்டார். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டாரு. ஆனா ஞானசம்பந்தர் எப்படின்னா, அவங்களுக்கு தண்டனை கொடு சுவாமின்னு ஒரு வாயால சொல்லல. அந்த பதிகத்த பாடி, எல்லா பதிகத்தையும் பாடி பையாவே சென்று பாண்டியருக்காக சுவாமி விண்ணப்பம் வச்சிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் தப்பு செய்றாங்களோ அவங்க தண்டனை கண்டிப்பா அனுபவிக்கணும். அந்த ஒரு பெரிய ஒரு கொள்கை இதில கிடைச்சது நமக்கு. ஞானசம்பந்த பெருமான் யாரா இருந்தாலும் இப்போ ஒரு அடியாருக்கு ஒரு துன்பம் சொன்ன பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு கோவம் நம்ம அடியார்களுக்கு துன்பம் வருதுன்னு இறைவன்கிட்டயே ஆணையிட்டுறாரு. அவர் குடுக்குற தண்டனை தான் பெருசா இருக்கணுன்ட்டு.
அதுபோல இந்த யார் இருந்தாலும் நல்லது செய்து நல்லது பண்ணணுமே கண்டு மாய மந்திரம் அந்த காலத்திலே எவ்வளோ இருந்துக்குது பாருங்க ஐயா. இது மூலயமா எவ்வளோ தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஞானசம்பந்த பெருமான் நினச்சாவே நமக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்லது. இந்த பதிகம் பாடி நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லாம் இந்த ஞானசம்பந்தர் பதிகத்தில் தான் ஐயா ரொம்பவே கொடுத்துருக்காரு ஐயா. அவருக்கு ஒரு அ வ இறைவன் அருளால அந்த ஞானசம்பந்தம் நமக்கு வந்து நமக்கு இவ்வளோ குடுத்தது. அத இந்த நேரத்தில நாங்க வந்து யாரையும் ஏதோ ஒண்ணு பாடுறதோ, பேசுறதோ ஏதோ ஒண்ணு இந்த நேரத்தில நீங்க வந்து எங்களுக்கு ஞானசம்பந்தர் கருத்துக்கள் சொல்லி, நம்ம திருமுறைகள் கருத்துக்கள் சொல்லி, இத கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு குடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. பாதம் பணிகிறேன் ஐயா. நன்றி, சிவாய நம. நன்றி ஐயா. நடராஜன் ஐயா, ஐயாவுக்கு நன்றி. ஐயா நடராஜன் ஒரு செய்தி ஐயாவுக்கு நம்ம ரசிகர்களுக்கு ஒரு ஒரு உங்க செய்தி ஒண்ணுங்க ஐயா. கௌரவம். ஆமா. பங்களாதேஷில் நடைபெற்ற அந்த அந்த பெரிய அந்த இழிவான செயல்களுக்கு, சமயம் சார்ந்த விஷயங்களுக்கு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, கண்ணீர் விட்டு கலறி அந்த அந்த அலறிட்டாங்க. அப்படியே அழுதுட்டாங்க. அழுது திருஞான சம்பந்தர் பதிகத்த பாடுனாங்க நிகழ்ச்சியில ஒரு முறை. ஐயா அந்த அந்த காணொளிலாம் கட்புலன் வாயிலாக கண்ட அந்த காட்சிகள் எல்லாம் என்னை உலுக்கி விட்டது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா? அப்படிலாம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு நம்ம எல்லாம் சீண்டி இல்லைங்க. பார்ப்பதற்கு இப்படி ஒரு இது பங்களாதேஷ்ல நடந்தது இல்ல. வடநாடு பூரா இது நடந்திருக்குங்க. இப்ப நம்ம கூட இங்க இருக்கிறதோட வடநாட்டுல உணர்ச்சியோட வந்து இருக்காங்க பார்த்தீங்களா? இதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய முன்னோர்கள்லாம் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முனையில கொடுமைப்படுத்தி சமய மாற்றம்லாம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் வடநாட்டுல உள்ளவர்கள் வந்து இந்த உணர்வோட இருக்காங்க. அதிக உணர்வு. ஏன்னா தென்னாட்டுக்கு அவன் அதிகமா வர முடியல. யாரோ ஒரு மாலிகாபூர்ன்னு ஒருத்தன் சண்டைக்கு வந்தான், போனவன் தானே அப்படிதான் இருக்க ஒழிய, தென்னாட்டுல அதிகமாக அவர்கள் வந்து புகவில்லை. வடநாட்டுல வந்து அதிகமாக ஹைதராபாத் வரையிலும் திப்பு சுல்தான்லாம் இருந்திருக்காரு இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாய மதம் சமய மாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போல மக்கள்லாம் சீரழிக்கப்பட்ட இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை வருது அது நிலவுகிறது. எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் தான். இது இறைவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கல. இதே போல உணர்ச்சி இல்லாம இருக்கிறவனுக்கு எப்படி அருள் கிடைக்கும்? நான் இப்ப சொன்னேன் பாருங்க, கொஞ்சம் அது உணர்ச்சி சிந்திச்சு பார்க்க வேண்டும். எந்த உணர்ச்சியும் சாமியை வந்து சாத்தான்னு ஒருத்தன் சொல்றான். சாத்தான்லாம் நினைஞ்சிட்டு அங்க இதுல மதுரையில சாத்தான் இருக்கு, பழனியில பெரிய சாத்தான் இருக்குன்னு சொல்றான். ஒரு உணர்ச்சி கூட வந்து ஒரு எழுத்து மூலமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்றது கூட எவனுமே இல்லைன்னா, எப்படி உங்களுக்கு இறை காப்பு கிடைக்கும்? நீ வந்து காமிய வழிபாடு மட்டும்தான் பண்ற. குடும்பத்துக்கு வந்து உன் வாழ்க்கைக்கு உள்ள நன்மைகளையும் தேடி, புள்ள குட்டி நல்லா இருக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல மருமக வரணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும் அமெரிக்காவுல. இதுக்கு மட்டும் நீ வழிபட போனீன்னா, இறைக்காப்புக்கு எப்படி கிடைக்கும்? இறைவனை வந்து இழுத்து பேசும்போது நீ மௌனம் சாதிச்சீன்னா, உணர்ச்சி இல்லாம இருந்தா எப்படி உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும்? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதனாலதான் வந்து இப்படி எல்லாம் நடக்கிறது. எல்லாம் இறைவன் தான் எல்லாம் செயல்படுத்துறாரு. அவர் இல்லாம அணு கூட அசையாதுங்கிறத நேத்தி நான் வந்து திருச்சி தமிழ் சங்கத்துல பேசிட்டு இருந்தேன். இறைவன் இல்லாமல்லாம் வந்து வெறும் பொம்மை. செயலாக்கம் பூரா அவரு. நீங்க அமைதியான பார்வையாளரா தான் இருக்க முடியும். ஆனா இறைவனை வந்து இழுத்து ஒருத்தன் பேசும்போது உன்னுடைய உள்ள உணர்ச்சியாவது வர வேண்டாமா? உள்ளத்துல ஒரு உணர்ச்சியாவது எழ வேண்டாமா? உணர்ச்சி உள்ள உடல் தானே நம்ம உயிரோட தன்மை வந்து. அதனாலதான் வந்து இந்த தண்டனைக்கு உள்ளாகிறார். ஏதோ எங்கோ நடக்குது, நமக்கு என்ன? இது அந்த உணர்ச்சியை சொன்னீங்கல்ல, அவங்க வருத்தப்பட்டு பதியம்லாம் பாடினாங்கன்னு. இந்த உணர்ச்சி வேணும்ல, அதுதான் சொல்லணும். எவ்வளவு ஒரு இந்துக்கள் அங்க பாதிக்கப்படுறாங்க, அயல் நாட்டுல இருக்காங்க, வந்து குறைந்தவர்களாக இருக்கார்கள். அங்க சூழ இருக்கக்கூடிய அயல் மதத்தவர்கள் அவர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள்னா அந்த உணர்ச்சி வருது பாருங்க. இது வந்து இறைவனோட அருள். நீங்கள் இறை அருளுக்கு உரியவர் என்று பொருள். இயல்பாகவே உங்களுக்கு உணர்ச்சி வந்துச்சுன்னா, நமது சமயத்தை சார்ந்தவரை, நம்ம இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு இப்படி தீங்கு வருகிறது என்று ஒரு உணர்ச்சி. இதுதான் வரணுங்கிறாங்க. இது இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்க என்ன நடந்ததுன்னு. அது நீ உயர்நிலை ஞானம், இந்த உலகிலேயே பிறந்தல்லே இறைஞானத்துல உச்ச நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த உணர்வு வராது, இந்த பார்வை வராது. வாழ்வியல்ல நம்ம நகமும் சதையும் போல பற்றி கொண்டு இருக்கிறோம்ல, மனைவி மக்கள் எல்லாமே வந்து உறவு முறைகள், நண்பர்கள்னு சமூகத்துல நமக்கு அந்த உணர்ச்சி வரத்தானே செய்யணும். நல்லது. இந்த அம்மாவுக்கு இருக்கிற உணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். அற்புதம், அற்புதம், அற்புதம். நன்றிங்க ஐயா. எந்த ஒரு சொந்தக்காரு சாவுக்கு போன உடனே கண்ணுல தண்ணி வராதுங்க ஐயா. இதெல்லாம் பார்த்து ஆமாங்க ஐயா, நம்ம வடநாட்டுல நடந்ததெல்லாம் எல்லாரும் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க? அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் சொல்றான், இந்துக்கள் உங்களுக்கு உணர்வு இல்லையா? இந்த வாட்ஸ்அப்ல ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் விட மாட்டோம். நாங்கெல்லாம் ஏங்க ஐயா எல்லாருமே சைலண்டா தான் இருக்கிறாங்க. எனக்கும் ரொம்ப ரத்தம் கொதிக்குங்க ஐயா அந்த வாட்ஸ்அப் பார்க்கும்போது. என்ன செய்ய முடியும் நம்ம?
எல்லாரும் சேர்ந்து இந்த ஞானசமுத்திர பதிகம் பண்ணா அது கண்டிப்பா அது பலன் கிடைக்கும்னு அதுதாங்க எல்லாருக்கும் சொல்றேன். இத நம்ம வழிபாட்டுல பிரார்த்தனை கண்டிப்பா இதை பண்ணணும். பிரார்த்தனை வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து அவர்களுக்கு ஒரு காப்பு கொடுக்கும் இறைவனோட திருவுருளால. அதுதாங்க ஐயா கண்டிப்பா செய்ய அடியேன் விண்ணப்பம் அதுதாங்க ஐயா கேட்கறேன். எனக்கு நம்மளதை விட அடுத்தவங்க கொடுமைப்படும் போது கண்ணுல தண்ணி வருதுங்க. எனக்காக நான் எதுவுமே கேட்க மாட்டேங்க ஐயா, வேண்டிக்க மாட்டேன். இதுதாங்க என்னுடைய அவ்வளவுதான். உணர்வு நிறைய இருக்கு. இப்படிதான் ரொம்ப இருக்கணும். நன்றி. தானாவே உங்களுக்கு உள்ளது தானாவே கிடைக்கும். நம்ம கேட்க வேண்டாம். இதான் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நமக்கு உள்ள வாழ்வியல் நமக்கெல்லாம் தானாவே சாமி கொடுப்பார். நீ எதுக்கு வேண்டத்தக்கது அறிவேனே வேண்ட முழுதும் தருவேன்னு கேட்க மாட்டேங்க ஐயா. என்ன பொருள் சாமிக்கு தெரியாமலே வந்து படிச்சிருக்கோம்னா ஆமாங்க நம்ம ஐயா. அது தேவையில்ல. கண்டிப்பா. நிச்சயம். அற்புதம், அற்புதம். வேற யாராவது பகிர விரும்புறீங்களா? பாண்டியன் ஐயா. வாங்க. ஐயா வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசுங்க. சிவாய நமஸ்காரம் ஐயா. வந்து இந்த வயதுல இப்படி ஒரு உணர்ச்சி பொங்க நம்ம இந்துக்கள் மேல இருக்காருன்னா நம்ம எல்லாம் அவரை விட வயது குறைவானவங்க ரொம்ப எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு பெரிய நம்ம நினைச்சாலே ஒரு கஷ்டமா இருக்கு. கடந்த ஒரு 95ஆம் ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு நிகழ்வு சென்னை அம்பத்தூர்ல ஒரு முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்தது. அப்ப பிராமணர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அம்பத்தூர். அப்போ இவங்களும் பதிலுக்கு கத்தி எடுத்ததை நான் நேரடியா பார்த்தேங்க. அப்போ ஒரு பிராமணர்னா ஒளிஞ்சு போவாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அன்னைக்கு நான் சின்ன பையன், அப்போ நான் பாக்குறேன் பிராமின்ஸ் கூட கத்தி எடுத்து பதிலுக்கு சண்டை ஒருத்தரும் பின்வாங்கலைங்க. இவங்களும் அவங்களும் பதிலுக்கு பதில் அந்த அளவுக்கு இது வந்தாங்க. அப்பதான் நினைச்சேன் நம்ம இந்து மதத்துல எவ்வளவு பற்று இருக்காங்க, பற்றாளர்கள் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டி விடணும் ஐயா. அவ்வளவுதான் ஐயா. நன்றி. நன்றி. அதாவது சாதுவாக இருப்பார்கள், சத்துவகுணத்தோடு இருப்பார்கள். தற்காப்பு தான் சொல்லணும். தற்காப்புக்கு வந்து தயார்படுத்தணும். வேற நம்ம யாரையும் இப்ப தாக்குவதுங்கிறது நம்ம கொள்கை கிடையாது, இறைவனோட அனுமதி கிடையாது. பிற சமயத்துல வந்து இழிச்சி பேசுறதுக்கோ தாக்குவதற்கோ நமக்கு வந்து கிடையாது. ஆனா தற்காப்புக்கு நீங்க வந்து எதுவும் பண்ணலாம். முத்தநாதனுக்கு நடந்த சம்பவங்கள் கூட ஆமா பொறுத்திருந்து போய் தான் நம்ம பழக்கம் இருந்தாலும் நிச்சயம் எவ்வளவுதான் பொறுத்து. இது சார்ஜ் போயிட்டு இருக்கு, எனக்கு 1% தான் இருக்கு. சரிங்கய்யா, நிறைவு செஞ்சுக்கலாம். நல்லதுங்க, மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளையும் பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலால வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தக இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.